கண்ணெதிரே தோன்றினாள். அனிதா, இப்ப எதுக்கு இப்படி குட்டி போட்ட பொண்ணு மாதிரி நடந்துட்டு இருக்க? நம்ம எவ்வளவு பிளான் பண்ணோம், ஆனா மம்மி அதை படிக்கவே இல்லையே. ருத்ராக்கு இந்த விஷயம் மட்டும் கண்ணுக்கு தெரியவே தெரியாது. ஆனா மத்த எல்லா விஷயமும் நல்லா தெரியும். நீயும் நானும் சின்னதா ஒரு தப்பு பண்ணிருந்தா கூட இந்நேரம் ருத்ரா வானத்துக்கும் பூமிக்கும் குதி குதின்னு குதிச்சிருப்பா. அந்த லெட்டர் இப்போ எங்க போச்சு, என்ன ஆச்சுன்னு ஒண்ணுமே தெரியல அத்தை. பேசாம இன்னொரு லெட்டர் எழுதி ருத்ரா கிட்ட கொடுத்துடலாமா? அத்தை, ஒரு வாட்டி இல்ல 2 வாட்டி அவ கையெழுத்து மாதிரி அப்படி நான் எழுதிருக்கேன். அதனால என் கைய வலிக்குது அத்தை. திரும்ப அந்த சக்தி மாதிரிலாம் என்னால லெட்டர் எழுத முடியாது அத்தை. ஓ, அப்ப இந்த லெட்டர் சக்தி எழுதலையா? என்ன மருமகளே, இன்னும் ஒரு தடவை தானே எழுத போற? முதல்ல எழுதின லெட்டர் எங்க போச்சுன்னு கண்டுபிடிங்க. என்ன கண்டுபிடிக்க போறீங்க? எதுக்கு இப்படி 2 பேரும் முடிச்சிட்டு இருக்கீங்க? என்னன்னு நான் சொல்லவா? என்னது? இது எப்படி உன்கிட்ட வந்துச்சு? சக்தி என்ன நினைச்சு எழுதி கொடுத்தது. கொடுப்போம் கொடுத்திருந்தா அவளை இன்னொரு நான் கொன்றிருப்பேன். ஏன் அனிதா, எதுக்கு உனக்கு இந்த தேவையில்லாத வேலை? சக்தி உன்னை என்ன பண்ணா? ஏமா, நீ வேற அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க. இப்ப நீ ஏன் அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க? ஆமா, அவ இப்பதான் அத்தை திட்டி பெரிய பிரச்சனை முடிச்சு வீட்டுக்கு வந்திருக்கா. திரும்பவும் அவளை இன்னொரு பிரச்சனையில மாட்டி விடணும்னு நினைக்கிறீங்க? வந்தவ சும்மாவா இருந்தா அத்தைய ஃபாலோ பண்ணல. ருத்ரா அத்தை சொன்னதுனாலதான் அவ ஃபாலோ பண்ணா. அவளா ஒன்றும் பண்ணல. இனி இந்த மாதிரி ஏதாவது வேலை பண்றீங்கன்னு தெரிஞ்சது நானே அத்தை கிட்ட போய் உங்க 2 பேரையும் சொல்லிடுவேன். போங்க உள்ள போங்க. இந்த லெட்டர் சக்தி தான் எழுதுனான்னு நினைச்சு அவகிட்ட என்னென்னமோ பேசிட்டோம். அவன் நம்மளை பத்தி என்ன நினைச்சிருப்பா? கண்டிப்பா லூசுன்னு தான் நினைச்சிருப்பா. எல்லாம் அந்த லெட்டரால வந்தது. வேணாம், இது சக்தி எழுதுன மாதிரி தான் இருக்கு. முதல்ல பார்த்தப்போ அந்த ஃபீலும் நல்லா தான் இருந்துச்சு. இதுவும் ஒரு மறக்க முடியாத நினைவு தான். ஹலோ மேடம், தி எகனாமிக் டைம்ஸ் டீம்ல இருந்து பேசுறோம். சொல்லுங்க. இந்த பிசினஸ் உமன் ஆஃப் தி இயர் அவார்டுக்கான அப்ளிகேஷன் உங்களுக்கு சென்ட் பண்ணியிருந்தோம். இன்னும் நீங்க அதை சப்மிட் பண்ணவே இல்ல. இன்னைக்கு தான் லாஸ்ட் டேட் மேம். ஓ, ஐ அம் சாரி. நான் வர்க் டென்ஷன்ல கவனிக்காம இருந்துட்டேன். உங்களுக்கு இன்னைக்கு நான் சென்ட் பண்ணிடுறேன். மறந்துடாதீங்க மேடம். டுடே இஸ் தி லாஸ்ட் டேட். இன்னைக்கு நீங்க சப்மிட் பண்ணலனா உங்களுக்கு நெக்ஸ்ட்ல இருக்கிற யாருக்காவது கொடுத்துருவாங்க மேடம். ப்ளீஸ் சப்மிட் as soon as possible மேம். நான் ஃபார்ம் எல்லாம் ஃபில் பண்ணி வச்சிட்டேன். இன்னைக்கு உங்க கைக்கு வந்துரும். ஓகே மேடம், थैंक यू. இதை நான் எப்படி மறந்தேன்? ரீசெண்டா இந்த மாதிரி நிறைய தப்பு நடந்துகிட்டே இருக்கு. கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் இருக்கணும். அத்த, சொல்லு சிவா. நீங்க கேட்ட ஃபைல். சிவா, இது பிசினஸ் விமன் ஆஃப் த இயருக்கான அப்ளிகேஷன். இன்னைக்கு தான் லாஸ்ட் டேட்டா. நான் ஃபில் பண்ணிட்டேன். சப்மிட் பண்ணணும். நீ யார்கிட்டயாவது கொடுத்து சப்மிட் பண்ண சொல்லிடு. வேணாம் அத்த, நானே போய் கொடுத்துட்டு வரேன். நீ எதுக்குப்பா போற?
நேத்து தான் ஃபேக்டரி லைசன்ஸை ரெனியூ பண்ணி ஒர்க் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். நீ எதுக்கு போயிட்டா அந்த ஒர்க் எல்லாம் யாரு பாப்பாங்க? நம்மளை சுத்தி என்ன நடக்குதுன்னே தெரியல அத்தை. நம்ம ரினியூவல் விஷயத்தை பத்தி பேசின அடுத்த நாளே ஃபேக்டரிக்கு ரைடு வந்து சீலே வச்சுட்டாங்க. அடுத்து டாக்டரை பார்க்க போகணும்னு சொன்னோம், அதுவும் நடக்காம போயிடுச்சு. நீங்க சக்தி கிட்ட பேசின விஷயம் எப்படி அம்மாக்கு தெரிஞ்சதுன்னே தெரியல. இங்க நடக்கிற எதையுமே நம்ப முடியல அத்தை. அதனாலதான் நானே போய் கொடுத்துட்டு வந்துடுறேன். அதான் கரெக்டுன்னு எனக்கும் தோணுது. உனக்கு எதுக்கு சிரமம்னு நினைச்சேன். நீங்க அவார்டு வாங்க போறீங்க, அதை விட அப்ளிகேஷன் சப்மிட் பண்றதுல எனக்கு என்ன சிரமம் இருக்க போகுது? இந்த அவார்டு நம்ம பிசினஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க பெஸ்ட் பிசினஸ் உமன்னு தெரிஞ்சாதான் நிறைய இன்வெஸ்டர்ஸ் நம்மளை தேடி வருவாங்க. இதனால நமக்கு பெனிஃபிட் தானே. நீ சொல்றதும் சரிதான். யாரையும் நம்ப முடியாது. நீயே கொண்டு போய் கொடுத்துரு. அத்தை, உங்களை ஆஃபீஸில் ட்ராப் பண்ணிட்டு போவா? வேணாம், டிரைவர் கிட்ட சொல்லிட்டு போ, நான் போய்க்கிறேன். சரிங்க அத்தை. பூமிநாத அந்த வீட்டுக்கு வந்து பார்த்துட்டு ஆள் மாறி இருக்கான்னு தெரிஞ்ச உடனேயே அப்படியே விட்டுட்டு போயிடுவான்னு பார்த்தா, எப்படியோ மோப்பம் பிடிச்சு அவரை நான் தான் கொண்டு போனங்கிற வரைக்கும் கண்டுபிடிச்சு வச்சிருக்கானே. அடுத்து என்ன பண்ண போறான்னு தெரியலையே. அவன் ஏதாச்சும் பண்றதுக்குள்ள பதிலுக்கு நாம ஏதாவது பண்ணி ஆகணும். இல்லைன்னா இவ்வளவு வருஷமா நான் பட்ட கஷ்டம்லாம் அப்படியே காத்தோட காத்தா கரைஞ்சு போயிடுமே. என்ன பண்றது? ஐயோ, நாம யோசிக்கும் போதுதான் ஐடியாவே வராது. எல்லாத்துக்கும் காரணம் அந்த சங்கர் பையதான். அவன் பண்ண முட்டாள்தனத்தால தான் இன்னைக்கு தனியா புலம்பி தவிக்கிறேன். எங்க சங்கர்? தனியா புலம்ப விட்டுட்டியடா. சொன்ன நேரத்துக்கு வரானா, அதையும் செய்ய மாட்டான். அறிவு கெட்டவன். அண்ணே, பரதேசி. உன்னை என்னடா பண்ண சொன்னேன்? என்ன பண்ண சொன்னேன்? அந்த வீட்ல இருந்து எல்லாத்தையும் ஒண்ணு விடாம எடுத்துட்டு வர சொன்னல. ஆமாண்ணே. அப்புறம் எப்படி அந்த அப்புறம்ங்கிற போட்டோ பூமிநாதன் கைக்கு போச்சு? அண்ணே, எனக்கு எப்படின்னா தெரியும்? உன்னெல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு ஆணையும் புடுங்க முடியாது. என் உயிரை எடுக்கிறதுக்குனே வந்திருக்கீங்கடா. அண்ணே, போட்டோ தானே, அதை வச்சு அவன் என்னென்ன பண்ண முடியும்? புடம் மூளையே இல்லாத முட்டா பாயில. அவெல்லாம் வாசத்தை வச்சு ஆள் யாரு என்ன எதுன்னு கண்டுபிடிச்சிருவான்டா. அவன் கையில போய் போட்டோ கொடுத்துருக்க, சும்மா இருப்பானா? அப்ப அவ தேவதாஸ் அங்கதான் இருந்தாங்கிறத நல்லா உறுதிப்படுத்திட்டான். எல்லாத்துக்கும் காரணம் நீதான். தெரியாம பண்ணிட்டேன்னு. முட்டாள். தெரிஞ்சு பண்ணியோ தெரியாம பண்ணியோ, ஆனா அவன் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டான்டா. நான் தான் அந்த தேவதாச காரை வச்சு கூட்டிட்டு போனங்கிற வரைக்கும் தெரிஞ்சு வச்சிருக்கான். அண்ணே, அப்ப நீங்க போலீஸ்ல மாட்டினா உங்க கூட சேர்ந்து நானும் மாட்டிப்பனா? அப்ப நான் மாட்டுறத பத்தி உனக்கு கவலை இல்ல. என் கூட சேர்ந்து நீயும் மாட்டிடக்கூடாது, அதான் உன் பிரச்சனை. அண்ணே, அப்படி சொல்லல அண்ணே. என்ன நொப்படி சொல்லல? அண்ணே, நீங்க ரொம்ப கோவப்படுறீங்க. டேய், இதனால எவ்வளவு இழக்க போறங்கிறது எனக்கு மட்டும் தான் தெரியும். அதனாலதான் இத்தனை வருஷமா ஒரு துருப்பும் கிடைச்சிடக்கூடாதுன்னு பார்த்து எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு வரேன். அண்ணே, இப்ப என்னென்ன பண்ணட்டும்? சொன்னா உடனே ஒழுங்கா செஞ்சு கிழிச்சிருவிய? எனக்கும் உன்னை விட்டா வேற ஆள் கிடையாது. என்ன பண்றது? ஏண்டா, ஏதோ ஒரு கோவத்தில் திட்டா. அண்ணன் தானே திட்டின. அண்ணன் திட்டினா அதுல ஒரு 1008 அர்த்தம் இருக்கும்டா. எல்லாம் நம்ம நல்லதுக்காக தானே. நான் திட்டினதெல்லாம் பெருசா மனசுல வச்சுக்காத, புரியுதா? சரிங்கண்ணே. சரி, நான் சொல்ற மாதிரி சரியா? சொல்லுங்கண்ணே. இதையாச்சும் ஒழுங்கா சொதப்பாம பண்ணி தொலைடா. இல்லாட்டி போனா நாம 2 பேரும் ஜெயில களிதான் திங்கணும். 1 வருஷம் 2 வருஷம் இல்ல, ஆயுசுக்கும் வெளியில வர முடியாது. அந்த பூமிநாதன் ஃப்ரெண்டு டிஎஸ்பி வேறடா. பார்த்து பண்ணுடா, ஜாக்கிரதையா. சரிங்கண்ணே. சரி, நீ போ, நான் வரேண்ணே. எல்லா பயல்களும் நம்மள ஒரு சாதாரண டிரைவர்னு நினைச்சுக்கிட்டு இருக்கானுங்க. ஆனா எனக்குள்ள ஒரு 100 கிரிமினல் லாயர் இருக்காங்கன்னு எவனுக்குமே தெரியல. இல்லாட்டி போனா எல்லாரையும் ஆட்டி வைக்கிற அந்த ருத்ரா கண்ணுல மண்ணை தூவிட்டு அவ பொண்ணு இருக்க வேண்டிய இடத்துல என் பொண்ணை உட்கார வச்சிருக்கேன்னா அது சாதாரண விஷயமா? கொஞ்சம் கொஞ்சமா ருத்ராவோட அந்தஸ்தை புடுங்கி அவ இருக்க வேண்டிய இடத்துல நான் உட்காரல, என் பேரு ரத்னம் இல்லடா. அருண், என்ன பண்ணிட்டு இருக்க?
சிம்பிளா ஏதாவது சைடுல பிசினஸ் பண்ணலாமான்னு பார்த்துட்டு இருக்கேம்மா. அப்பனா டிவி பார்த்தா உனக்கு தொந்தரவு இல்லைல்ல? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, நீங்க பாருங்க. சரி. ஹலோ, யார் அங்க காலங்காத்தால எரும மாடு மாதிரி கத்துறது? இவர்தாங்க போன் நினைச்சு சூடான இஸ்திரி பெட்டி தூக்கி காதுல வச்சுட்டாரு. போன் நினைச்சு அயன் பாக்ஸ் தூக்கி காதுல வச்சியா? அப்பா தலைவலிக்குதே. என்னத்த ஏதோ டல்லா இருக்கீங்க போல? காலையில இருந்து ஒரே தலைவலிமா. என்னது இவ்வளவு நேரம் சிரிச்சிட்டு தான் இருந்தாங்க, இப்ப தலைவலிக்குதுங்கிறாங்க. எனக்கு ஒரு காஃபி மட்டும் போட்டு எடுத்துட்டு வரியா? நீங்க ரெஸ்ட் எடுங்க, எந்த வேலையா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன். சரிம்மா. ஏன் மொபைல் சொத்தா போகுது? இருக்கிற போல அடுத்து ஊத்துறா. ஊத்து போல. தெரியாம ஊத்திட்டேனே. இந்தாங்க அத்தை காஃபி. திவ்யா, வெளிய துணி காய வச்சிருக்கேன், அதை எடுத்துட்டு வரியா? எனக்கு ரொம்ப தலைவலிக்குதுமா. சரிங்க அத்தை. திவ்யா, சொல்ல மறந்துட்டேன், வெளிய வெங்காயம் காய போட்டிருக்கேன், மழை வர மாதிரி இருக்கு, கொஞ்சம் என்னன்னு போய் பார்த்து எடுத்துட்டு வந்துருமா? சரிங்க அத்தை, இதோ போறேன். திவ்யா. அத்தை, எனக்கு ரொம்ப கால் வலிக்குதுமா. அங்க சிங்க்ல பாத்திரம் இருக்கு, கொஞ்சம் கழுவி வச்சிடுமா? சரிங்க அத்தை. திவ்யா, கொஞ்சம் அந்த ஃபேனை மட்டும் போட்டு போமா, வெயில் ரொம்ப அதிகமா இருக்கு இல்லையா? பாயிண்ட் கூட்டி வை, 4வது பாயிண்ட்ல போடு. சரிங்க அத்தை. போட்டுட்டியா? திவ்யா, மறந்துட்டேன், அந்த பாத்திரத்தெல்லாம் கழுவி வச்சுட்டு மதியத்துக்கு சமைச்சிருமா. கை காலெல்லாம் ரொம்ப வலிக்குதுமா. சரிங்க அத்தை. அப்பா, இப்பதான் காத்து நல்லா வருது. உனக்கும் வருதுல? வருது. அண்ணன் சொன்ன மாதிரி இவன் இங்கேயே தங்கிட்டான் போலயே. வீட்டையே சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கான். சார், சொல்லுங்க சார், வீடு எதுவும் பார்க்கணுமா? இது தேவதாசன் வீடு தானே? ஆமா சார். அவர் வீட்ல நீங்க என்ன சார் பண்றீங்க? சார், எனக்கு தெரிஞ்சவர் தான் சார். இனி இந்த பக்கம் வர மாட்டேன், வீட்டை யாருக்காவது வாடகைக்கு விட்டுருந்தாரு. அதான் சார் வரவங்களுக்கெல்லாம் வீடை காமிச்சிட்டு இருக்கேன். எதுக்காக கேக்குறீங்க? சார், உங்களுக்கு அவரை தெரியுமா? நல்லா தெரியும் சார். என்கிட்ட அவர் பேசிக்கிட்டு தான் இருந்தாரு. ஆனா லாஸ்ட் ஃப்ரைடேல இருந்து எதுவுமே பேசல. அவர் எங்க போனாருன்னு தெரியல. உங்களுக்கு அவரை பத்தி ஏதாச்சும் தெரியுமா? அவரு எங்க போறேன்னு சொல்லிட்டு போனாரா? தெரியுமே சார், நான் தானே அவரை அனுப்பி விட்டேன். எங்க அனுப்பி விட்டீங்க? ஏன் அனுப்பி விட்டீங்க? சார்,
நீங்க தேவதாசன் ஃப்ரெண்டுங்கிறதுனால சொல்றேன். அவருக்கு ரொம்ப நாளாவே உடம்பு முடியல, அடிக்கடி ஃபிக்ஸ் வேற வந்துடும். நானே அவரை 4 டைம் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் அட்மிட் பண்ணிருக்கேன்னா பாத்துங்களேன். லாஸ்ட் ஃப்ரைடே கூட டாக்டர்கிட்ட போய் செக்அப் பண்ணணும்னு சொன்னாரு. நான் தான் அவர் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனேன். அங்க டாக்டர் செக் பண்ணிட்டு இவரை காப்பாத்துறது ரொம்ப கஷ்டம்னு சொன்னாரு. பாவம் சார், பெருசு மனசு ரொம்ப உடைஞ்சு போயிட்டாரு. அவரு தங்கச்சி செத்தப்பவே மனுஷன் பாதி செத்துட்டாரு. அப்புறம் என்னாச்சு? அப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நான் வாரணாசி போறேன், எனக்கு தெரிஞ்சவங்க அங்க இருக்காங்க, கடைசி காலத்தை அங்க போய் கழிச்சுக்கிறேன்னு சொன்னாரு. சார், எனக்கு தெரிஞ்ச அவருக்கு வாரணாசியில யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன் சார். அவருக்கு சொந்தம்னு சொல்லிக்க யாரும் இல்ல. அப்புறம் எதுக்காக அவர் வாரணாசிக்கு போகணும்? அதெல்லாம் நமக்கு எப்படி சார் தெரியும்? அதுவும் இல்லாம அவர் போறேன்னு சொன்னதுக்கு அப்புறம் நாம போய் ஏன் போற, எதுக்கு போறேன்னு இதெல்லாம் கேட்க முடியுமா சார்? போறேன்னு சொன்னாரு, அனுப்பி விட்டேன் சார். நீங்க தான் அவரை கொண்டு போய் விட்டீங்களா? இல்ல சார், எனக்கு கேப் புக் பண்ணி தர சொன்னாரு. நானே கேப் புக் பண்ணேன், ஆனா எந்த கேபும் கிடைக்கல சார். அப்புறம் எனக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணன் டிரைவரா இருக்காரு சார். அவருக்கு போனை போட்டு இந்த மாதிரி ஒரு பெரியவர் முடியாம இருக்காரு, போகணும்னு சொன்னாருன்ற விஷயத்த சொன்னேன் சார். மனுஷன் உடனே ஓடி வந்து அவரை கூட்டிட்டு போனாரு சார். ரொம்ப நல்ல மனுஷன். யாரு? ரத்தனம் சார். ரொம்ப பெரிய வீட்டுல டிரைவரா இருக்காரு சார். மனசு ரொம்ப தங்கமான மனசு சார். அவர் ஒரு எறும்பு கூட துரோகம் நினைச்சதில்ல சார். இந்த மாதிரி மனுஷங்க இருக்கிறதுனால தான் சார் நாட்டுல அப்பப்ப மழை பெய்யுது. அப்போ ரத்னம் ஹெல்ப் பண்றதுக்காகத்தான் வந்து தேவதாசனை கூட்டிட்டு போனாரா? ஆமா சார். சார், ரத்னா சார் உங்களுக்கு தெரியுமா? இல்ல, தெரியாது. இல்ல, ரத்னா சார் ரொம்ப தெரிஞ்ச மாதிரி கேட்டீங்களே, அதான் கேட்டேன். அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. சரிங்க, தகவல் சொன்னதுக்கு ரொம்ப நன்றிங்க. நீங்க போயிட்டு வாங்க. சரிங்க சார். அப்போ கேப் வரலன்னு தான் ரத்னம் வந்து கூட்டிட்டு போனானா, இல்ல பிளான் பண்ணி தான் தேவதாசனை இங்க இருந்து கூட்டிட்டு போனானா? எதுவுமே தெளிவா தெரிய மாட்டேங்குதே. இது எதேச்சியா நடந்ததா இல்ல ரத்னம் போட்ட ஸ்கெட்சா? எதுவுமே சரியா தெரியாம ஒரே குழப்பமா இருக்கே. மேடம், எக்கனாமிக்ஸ் டைம்ஸ் ஹெட் ஹரி பேசுறேன் மேடம். 25 வருஷமா எனக்கு அவார்ட் கொடுத்துட்டு இருக்கீங்க, உங்களை என்னால மறக்க முடியுமா? சொல்லுங்க ஹரி. இந்த இயர்க்கான அவார்ட் ஃபார்ம் சப்மிட் பண்ற லாஸ்ட் டேட் மேடம் இன்னைக்கு. தெரியுமே ஹரி, அதான் காலையிலேயே ஃபார்மை ஃபில் பண்ணி சிவா கிட்ட கொடுத்து அனுப்பிட்டேன். அவார்டு வேணும்னு ஃபில் பண்ணலையே, அத வேற ஒருத்தருக்கு கொடுக்க சொல்லி ரிக்வெஸ்ட் லெட்டர் அனுப்பி இருக்கீங்க. எங்க அவார்டு வாங்குறதுல உங்களுக்கு ஏன் மேடம் உடன்பாடு இல்ல? 1 மந்தா நீங்க தான் அவார்டு வாங்க போறீங்கன்னு பேசிக்கிட்டு இருந்தோம். ஆனா கடைசியில நீங்க இப்படி அவாய்ட் பண்ணுவீங்கன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஏன் மேடம்? என்ன ஹரி சொல்றீங்க? அவார்டு வாங்குறது மூலமா என் கம்பெனிக்கு ஒரு ரெகக்னிஷன் கிடைக்கும். 2 or 3 கம்பெனிஸ் எங்களோட கொலாபரேஷன் பண்ணுவாங்க. எங்க பிசினஸும் டெவலப் ஆகும். இவ்வளவு விஷயம் இருக்கும்போது நான் ஏன் அவார்ட் வேண்டாம்னு சொல்ல போறேன்? நீங்க வேணான்னு சொல்லி தான் அனுப்பியிருக்கீங்க. உங்க மேனேஜ்மெண்ட் பேரை லிஸ்ட்ல இருந்து டெலீட் பண்ணிட்டோம். நியூ லிஸ்டும் ரெடி பண்ணிட்டாங்க. ஆனா நான் அந்த மாதிரி எந்த ரிக்வெஸ்டும் அனுப்பலையே. நான் கொடுத்த லெட்டரை சிவா தானே கொண்டு வந்து உங்ககிட்ட கொடுத்தான். சிவா சார் தான் கொடுத்திருக்காரு. அதை பார்த்ததும் எங்களுக்கு ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆயிடுச்சு. அதான் மனசு கேட்காம உங்களுக்கு கால் பண்ணி இந்த விஷயத்த சொல்றேன். இல்ல ஹரி, இதுல ஏதோ மாறி வந்திருக்குன்னு நினைக்கிறேன். நீங்க கொஞ்சம் சரியா செக் பண்ணுங்களேன். இல்ல மேடம், நீங்க தான் சைன் பண்ணிருக்கீங்க. இவ்வளவு வருஷமா நான் அவார்டு வாங்கிட்டு இப்ப வேற ஒருத்தவங்க வாங்கினா என்னோட பிசினஸ் தான் பாதிக்கப்படும். இவ்வளவு நாள் எங்க கூட டைப்ல இருந்த எல்லாருமே எங்களை விட்டு விலகி போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்து எங்களுக்கு இன்வெஸ்டர்ஸ் கிடைப்பாங்களானே சந்தேகமாயிடும். என் மேல இருக்கிற நம்பிக்கையும் போயிடும் ஹரி. தெரியுது மேடம், நான் வேற ஒருத்தருக்கு இன்விடேஷன் அனுப்பிட்டேன். திரும்பவும் மேனேஜ்மெண்ட்ல பேசி உங்களுக்கு இன்விடேஷன் அனுப்ப முடியாது. இன்னைக்கு லாஸ்ட் டேட், அதுக்கான டைமும் முடிஞ்சு போச்சு. நிஜமாவே நீங்க ரிக்வெஸ்ட் லெட்டர் அனுப்பலையா மேடம்? இல்ல ஹரி. அப்ப எங்கேயோ தப்பு நடந்திருக்குது.
எனக்கு தெரிஞ்சு நீங்க லாஸ் ஆகணும்னு உங்க மேல இருக்கிற நம்பிக்கையை உடைக்கணும்னு தான் யாரோ வந்து இந்த வேலையை பண்ணியிருக்காங்க. நீங்க நல்லா இருக்க கூடாதுன்னு நினைக்கிறாங்க மேடம். அடுத்து உங்களால 1 இயருக்கு பெருசா எந்த பிசினஸும் ஸ்டார்ட் பண்ண முடியாது. உங்க கூட இருக்கிற துரோகி யாருன்னு கண்டுபிடிங்க மேடம். இல்லனா இன்னும் நிறைய லாஸ் ஆக வேண்டி வரும் மேடம். தேங்க்யூ, நான் பாத்துக்கிறேன். சாரி மேடம், நான் எதுவும் வேணும்னு பண்ணல. பரவாயில்ல ஹரி, இவ்வளோ தூரம் கேர் எடுத்து நீங்க ஃபோன் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ மேடம். சிவா எங்க இருக்க? அத்த, கம்பெனி நியூ இன்வெஸ்டர்ஸ் மீட்டிங் விஷயமா போயிட்டு இருக்கேன் அத்த. உடனே வீட்டுக்கு வா. சரிங்க அத்த. உன் கல்யாணம் பட்டு வெட்டி சட்டை, உன் பொண்டாட்டி பட்டுச்சலை எல்லாம் என்கிட்ட தானே போட்டிருக்க. ஆமா. அதை நாறு நாரா கிழிச்சு துவைக்கும் போது கிழிஞ்சிருச்சுன்னு சொல்லிடுறேன். என்ன சொல்ற? லாரிக்காரன் ஹலோ. சொல்லு மோனிகா, நல்லா இருக்கியா? என்ன பண்ணிட்டு இருக்க? அப்படியா? சரி, சாப்பிட்டியா? ஹேய், நான் தலை வலிக்குதுன்னு சமைக்க சொன்னா என்ன போன்ல பேசிட்டு இருக்க? சாப்பாடு வச்சுட்டேன் அத்தை. ரசம் வச்சு துவையல் பண்ணிட்டா மட்டும் போதும், ரெடி ஆயிடும். ரசமா? இங்க என்ன யாருக்காச்சும் காய்ச்சல் வந்திருக்கா? உங்களுக்கு தலை வலிக்குதுன்னு சொன்னீங்க, அதுக்கு ரசம் தான் வைப்பியா? நல்ல சாம்பார் வச்சு நெய் ஊத்தி மணக்க மணக்க கம கமனி சமைச்சு எடுத்துட்டு வா. போ, எனக்கு பசிக்குது. சரிங்க அத்தை. போன் பேச வந்துட்டா. ஒரு வேலை சொன்னா அத முழுசா பண்ண தெரியாது. இவளை எதுக்குதான் நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தோனே தெரியல. என்னாச்சு அம்மாவுக்கு? ஏன் அப்படி பண்ணிட்டு இருக்காங்க? பார்த்தாலே கோவம் தான் வருது. மறுபடியும் ஆரம்பிக்க வேண்டியதுதான். அத்தை, சாப்பிடுங்க. ஏய், நெய் ஊத்துனியா? ஊத்திருக்கேன் அத்தை. குடு. இந்தாங்க அத்தை. இருங்க, நானும் சாப்பாடு எடுத்துட்டு வந்துடுறேன், ஒன்னா சாப்பிடலாம். ஏய், இரு. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். முதல்ல வீட்டு வேலையை முடிச்சிட்டு அதுக்கப்புறம் சாப்பிடு. எல்லாம் முடிஞ்சதே அத்தை. என்ன முடிஞ்சது? கீழே தரைய பாரு. பொம்பளை பிள்ளைங்க குடியிருக்கிற வீடு மாதிரியா இருக்கு. நல்லா சுத்தமா தொடச்சு வைக்கணும். போ, மாப் எடுத்துட்டு வந்து நல்லா கிளீன் பண்ணி வை. போ. என்ன பார்த்துட்டே நின்னுட்டு இருக்க? உன்கிட்ட தான் சொல்றேன். போ. சரிங்க அத்தை. போ. சாப்பிடுறாளாம். அத்தை, நல்லா தொடடி. சரிங்க அத்தை. ஏய், இங்கே என்ன தொடச்சிட்டு இருக்க? டிவி மறைக்குது. போய் ரூம தொட. போ. உள்ள போய் தொடடின்னு சொன்னேன். போ. சரிங்க அத்தை.
எல்லாத்தையும் நானே சொல்லணும். சீ, என்னதான் வளர்த்துருக்காங்களோ. ஏய், வாடிங்க. கை கழுவணும், அந்த தண்ணி எடுத்து ஊத்து. என்ன பாக்குற? தண்ணிய ஊத்து. நல்லா ஊத்துடி. போதும். இந்தா, சுமாரா தான் பண்ணிருக்கேன். இதெல்லாம் திங்கணும்னு என் கால கொடுமை. போய் இதெல்லாம் கழுவி வை. போ. சரிங்க அத்தை. போ. ஏய் திவ்யா. அத்தை, இதோ வரேன். அத்தை. என்ன அதுக்குள்ள சாப்பிட உட்காந்துட்டியா? இல்ல அத்தை. காய வச்ச துணி எடுத்துட்டு வந்தியே, அத மடிச்சு வைக்கணும்னு தெரியாதா? காலையில வேலைக்கு போறவங்க இப்படி இருக்கிற துணியவா போட்டு போவாங்க? அத அயன் பண்ண வேணாம்? அத எடுத்துட்டு போய் நல்லா அயன் பண்ணி வை. போ. நேரத்துக்கு சாப்பிட மட்டும் தெரியுதுல்ல? அத்தை, நான் இன்னும் சாப்பிடவே இல்ல. அப்புறமா சாப்பிட்டுக்கலாம். முதல்ல அந்த துணி எடுத்துட்டு போய் நல்லா அயன் பண்ணி வை. எடுத்துட்டு போ. சரிங்க அத்தை. ஏய் திவ்யா, என்ன பண்ற? அயன் பண்றதுக்கு முன்னாடி தண்ணி போட்டு அயன் பண்ண தெரியாதா? எனக்கு தெரியாது அத்தை. என்ன தெரியாது? சட்டைக்கு ஏதாச்சும் ஒண்ணு ஆச்சுன்னா என்ன பண்ணுவ? நம்ம இருக்கிற கஷ்டத்துக்கு புது துணியை வாங்க முடியுமா? நீ எல்லாம் எதுக்கு ஒரு பொம்பளை புள்ளன்னு இருக்க? சும்மா இருமா. நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். காலையில இருந்து ஓவரா பண்ணிட்டு இருக்க. நீ பண்றதெல்லாம் பார்க்கும்போது உன்னை ரெண்டு அப்பனும் போல இருக்கு. ஏய், என்னடா பெத்த அம்மாவே அடிக்கிறேன்னு சொல்ற? பின்ன அவளும் காலையில இருந்து எவ்வளவு வேலை தான் பாப்பா. துணி எடுத்துட்டு வான்ற, வெங்காயத்தை எடுத்துட்டு வான்ற, பாத்திரத்தை கழுவு சொல்ற, வீட்டை துடைக்க சொல்ற, அதை எடு இதை எடுன்னு எல்லா வேலையும் அவகிட்டே சொல்லிட்டு இருக்க. பாவம் ஒரு வாய் சாப்பிடணும்னு கேட்டா அது முக்கியமானு கேக்குற. உனக்கு பசிக்கிற மாதிரி தான் அவளுக்கும் பசிக்கும். அவ சாப்பிட்டு வேலை பார்த்தா நீ என்ன குறைஞ்சு போறியா? ஆமா, வழக்கமா எல்லா வேலையும் நீதானே பாப்ப. இன்னைக்கு உனக்கு என்னாச்சு? கேட்டா தலைவலின்னு சொல்ற. ஆனா டிவியில காமெடியா கை தட்டி சிரிச்சு பார்த்துக்கிட்டு இருக்க. நானும் இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். திவ்யா அவங்க வீட்டுல எப்படி வாழ்ந்தவ? இங்க வந்து உங்ககிட்ட எல்லாம் பேச்சு வாங்கணும்னு அவளுக்கு நான் தலையெடுத்தா. இனிமே ஏதாச்சும் அவளுக்கு வேலை சொன்ன அப்புறம் நான் சும்மாவே இருக்க மாட்டேன். அவளை நான் திட்டினா உனக்கு என்ன கோவம் வருது? அவ நான் தாலி கட்டின பொண்டாட்டி. போய் சாப்பிடு. இல்ல, அயன் பண்ணிட்டு சாப்பிடுறேன். அத நான் பாத்துக்கிறேன், நீ போ. ஏன் நின்னுட்டு இருக்க? இல்லங்க, அது வந்து நான் சொல்றேன்ல, போ. சரிங்க. அவளுக்கு இன்னொரு வாட்டி ஏதாவது வேலை சொல்லி பாருங்க, அப்புறம் இருக்கு உங்களுக்கு. நீங்க
எப்போ வரீங்க எப்படி வரீங்கன்னு எனக்கே தெரியல. சிவா, நான் எப்ப வருவேன் எப்படி வருவேன்னு யாருக்குமே தெரியாது. ஆனா வர வேண்டிய நேரத்துல கரெக்டா வருவேன். ஓ. ஏய் சந்தோஷ், இங்க வா. சொல்லுங்கண்ணே. ஏண்டா நீ என்னதான்டா பண்ணிட்டு இருக்க? வீட்ல ஆபீஸ்லன்னு எவ்வளவு பிரச்சனை போயிட்டு இருக்கு, நீ எதையுமே கண்டுக்காம இருக்க. நீ வீட்ல தான் இருக்கியா இல்லைன்னு தெரிய மாட்டேங்குது. நான் வீட்ல தானே இருக்கேன், நீங்க தான் பிஸியா இருக்கீங்க. சரி, காலேஜ் ஆச்சு போறியா இல்லையா? போயிட்டு தானே இருக்கேன். அந்த பிரச்சனைக்கு அப்புறம் அதிகமா போனை யூஸ் பண்றதுல போல. ஆமாண்ணே, அது தப்புன்னு உணர்ந்ததுனால விட்டுட்டானே. ஜஸ்ட் ஃபோன் மெசேஜ் அவ்வளவுதான். சரி, நீ வந்து உட்கார். ஏய், நாங்களே இருக்கிற பிரச்சனையை சமாளிக்க முடியாம இருக்கோம். நீ மேற்கொண்டு ஏதாவது பிரச்சனையை கொண்டு வந்து விட்டுறாத. சரிண்ணே, இனிமே அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் நான் பண்ண மாட்டேனே. இதோ ருத்ராவே வந்துட்டா. என்ன ருத்ரா ஆச்சு? ஏன் ஒரு மாதிரியா இருக்க? என்ன சிவா நடக்குதுங்க? நீ எனக்கு மருமகனா இல்ல எதிரியா? என்னாச்சு அத்தை? காலையில நீ என்கிட்ட என்ன சொல்லி அந்த அவார்ட் ஃபங்க்ஷனுக்கான அப்ளிகேஷனை வாங்கிட்டு போன? வேற யாரையும் நம்ப முடியாது, நானே கொண்டு போய் சப்மிட் பண்றேன்னு சொன்னேன். சப்மிட் பண்ணியா? காலையிலேயே பண்ணிட்டேனே. சிவா, என்ன டென்ஷன் பண்ணாத. என்னால ஒவ்வொரு விஷயத்துக்கும் கத்த முடியாது. ஏன் மம்மி, என்னாச்சு? ஏன் இப்படி பேசுறீங்க? சிவா சப்மிட் பண்ணது அவார்டு வேண்டான்னு நான் கொடுத்த ரிக்வெஸ்ட் லெட்டர்னு சொல்றாங்க. அதுக்கு சான்ஸே இல்ல, நான் அப்படி கொடுக்கல. எனக்கு ஹரி எல்லாமே ஃபோன் பண்ணி சொல்லிட்டாரு. நீ கொடுத்த லெட்டர்ல எனக்கு இந்த அவார்டு வேண்டாம், வேற யாருக்காவது கொடுத்துருங்கன்னு அந்த லெட்டர்ல மென்ஷன் பண்ணிருக்கான். சிவா, நான் அந்த மாதிரிலாம் கொடுக்கல அத்தை. என்னால அதை நம்பவே முடியல. நான் கரெக்டா தான் கொண்டு போய் கொடுத்தேன். எப்படி மாறிச்சுன்னு தெரியல. நாம பேசிக்கிட்ட விஷயம் வெளியில எப்படி தெரிஞ்சது? நீயும் நானும் தானே பேசிக்கிட்டோம். இல்ல அத்தை, நம்மளை சுத்தி ஏதோ ஒண்ணு நடக்குது, ஆனா என்னன்னு தான் நமக்கு தெரியல. நம்மளோட லைசன்ஸ் கேன்சல் ஆனது, டாக்டரை பார்க்க போகும்போது அப்பாயின்மெண்ட் கேன்சல் ஆனது, இப்ப நீங்க இந்த அவார்டு வாங்கின விஷயம் மாறினது, இதெல்லாம் எனக்கு எதுவுமே புரியல. ஆனா ஏதோ ஒண்ணு நம்மளை சுத்தி நடந்துகிட்டு இருக்கு. எனக்கு ஒண்ணுமே புரியல அத்தை. சிவா, எதுக்கு இப்படி பைத்தியம் பிடிச்ச மாதிரி பண்ணிட்டு இருக்க? என்ன கொஞ்ச நேரம் யோசிக்க விடுறியா? அத்தை என்ன சந்தேகப்படுறாங்க? அத்தை, கொஞ்ச நேரத்துக்கு நீங்க வீட்ல இருந்து வெளியில இருங்களேன். எதுக்கு சிவா? நீங்க வெளியே இருங்க அத்தை, நான் சொல்றேன். சிவா, ராபின் கூட நாளைக்கு மீட்டிங் இருக்கு. அதுக்கு கோட் ரெடி பண்ணணும், அதாவது ஒழுங்கா நடக்கணும். அவார்ட் மிஸ் பண்ணதுல பாதி இன்வெஸ்டர்ஸ் நம்ம கையை விட்டு போயிடுவாங்க. எதையாவது சரியா பண்ணணும்ல. அத்தை, அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம் அத்தை. நீங்க கொஞ்ச நேரம் மட்டும் எனக்காக வெளியே இருங்களேன் ப்ளீஸ். சக்தி, இங்க வா. சொல்லுங்க சார். நீ மட்டும் இங்கே இரு. அம்மா, நீங்க எல்லாரும் கொஞ்சம் வெளியில இருங்களேன். என்னப்பா? வா, கொஞ்சம் கை பிடி. இவன் மட்டும் இங்க இருப்பான், நாங்க மட்டும் வெளியே போணுமா? எதா இருந்தாலும் இங்கேயே சொல்லு, நாங்க இங்கதான் இருப்போம். இங்க வேற ஒரு பிரச்சனை இருக்கு. ஒழுங்கா நீ பிரச்சனை பண்ணாம வெளியே போ.
சிவா, என்னன்னு சொல்லு, நாங்க பயம் இல்லாம இருப்போம்ல. மா, நான் ஒண்ணு பண்ண அதுல 1000 அர்த்தம் இருக்கும். அதே மாதிரி நான் பண்ற வேலைக்கு நீங்க எல்லாம் அமைதியா இருக்கணும். இப்படி தொண பேசிட்டே இருக்காதீங்க. இப்ப இந்த வேலைக்கு சக்தி தான் எனக்கு வேணும். 5 நிமிஷம் வெளியே இருங்க. நான் எல்லாம் முடிஞ்சதும் உங்களை வர சொல்றேன். போங்கம்மா. மருமகளே, அத்தை சொல்றான்ல, வா. சக்தி, எதுக்கு சார் நான் மட்டும் இங்க இருக்கணும்? நானும் வெளியில போறேன். உனக்கு இங்க வேலை இருக்கு, இரு வரேன். என்ன சார் இது? பாம் இருக்குன்னு இந்து அம்மா சொன்னது உண்மைதானா? பயப்படாத சக்தி. அப்புறம் எதுக்கு சார் இது? நம்ம வீட்ல இருந்து பேசுற விஷயம் எல்லாத்தையும் யாரோ ஒருத்தர் கேட்டுட்டு இருக்காங்க. அதனால கம்பெனிலயும் பிரச்சனை வருது, வீட்லயும் பிரச்சனை வருது. சார், நம்ம வீட்ல எப்படி சார் ஒட்டு கேட்க முடியும்? மைக் செட் பண்ணிருப்பாங்க, இல்ல கேமரா செட் பண்ணிருப்பாங்க. அது இங்க இருந்து நீ நானும் தான் இப்ப தேடி கண்டுபிடிக்க போறோம். நான் ஆபீஸ், காருன்னு எல்லா இடத்துலயும் தேடிட்டேன், எங்கேயுமே கிடைக்கல. இப்ப மிச்சம் இருக்கிறது இந்த வீடு மட்டும்தான். சோ ஒரு இடம் விடாம தேடினா எங்கேயாச்சும் மைக் கேமரா இருந்துச்சுன்னா இதுல இருந்து பீப் சவுண்ட் வரும். சோ அதை கவனமா கேட்கணும், புரியுதா? சரிங்க சார். இந்த புடி போய் தேடிப்பாரு. இந்த பட்டன் அழுத்தணும்னா இதுல ரெட் லைட் எரியும், பீப் சவுண்ட் வரும். ஓகே சார். அது வந்தோடனே எனக்கு சொல்லு. சக்தி, கிச்சனுக்கு வா, அங்க தேடி பார்ப்போம். ஏய், என்ன பண்ணிட்டு இருக்க? இல்ல சார், மைக் இருக்கான்னு செக் பண்றேன். தக்காளியில விதை தான் இருக்கும், மைக்லாம் இருக்காது. வா, அந்த பக்கம் போய் தேடுவோம், வா. சரி, மேல வா. எங்கேயுமே இல்லையே. என்ன சார், எதுவுமே கிடைக்கலையே. எனக்கு அதான் ஒன்றும் புரியல. இவ்வளோ நேரம் தேடினது வேஸ்டா? வேஸ்ட் எல்லாம் இல்ல, இது ஒரு டெஸ்ட் தான். ஒருவேளை இருந்திருந்தா என்ன பண்ணிருப்ப? ஆமா சார். சரி, ஓகே, எல்லாரையும் உள்ள கூப்பிடு. ஓகே சார். ஐயோ அத்தை, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? உனக்கு கை கால் வலி இருக்கும்னு எனக்கு தெரியும். நான் உன்னை அந்த அளவுக்கு வேலை வாங்கியிருக்கேன். அதெல்லாம் இல்ல அத்தை. பொய் சொல்லாதம்மா.
கல்யாணம் ஆகி இந்த வீட்டுக்கு வந்த 26 வருஷமும் இன்னைக்கு நீ செஞ்ச வேலையை தான் நானும் செஞ்சுட்டு இருக்கேன். நைட்டு எல்லா வேலையும் முடிச்சிட்டு நான் வந்து தூங்குறப்போ உடம்பு எந்த அளவுக்கு வலியா இருக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும். உங்களுக்காக தானே அத்தை பண்ணேன். ஆனா என்ன அருண் தான் உங்க மேல கோவப்பட்டுட்டாரு. அவன் கோவப்படணும் தாமா நான் இவ்ளோ வேலையும் ஒன்னு செய்ய வச்சேன். என்னத்த சொல்றீங்க? ஆமா, நீ அன்னைக்கு பெட்ரோல் பங்க்ல ஒருத்தன் தப்பா நடந்துக்க பார்த்தா அருண் கண்டுக்கவே இல்லைன்னு சொல்லி அழுதப்போ உங்களை சேர்த்து வைக்கிறேன்னு நான் சொன்னேன்ல. ஆமா, இப்ப எப்படி அவன் வாயாலேயே உன்னை பொண்டாட்டின்னு சொல்ல வச்சனா? அவனுக்கு மேல பாசம்லாம் இருக்குமா? ஆனா எங்க வெளிய காட்டிட்டா சாரோட கெத்து போயிடும்னு சீன் போட்டுட்டு இருக்கான். உன்னை வேலை வாங்கின உடனே அவனுக்குள்ள இருந்த மனசு எப்படி வெளியில வந்துச்சு பாத்தியா? ஆமா அத்தை, அவரு பொண்டாட்டின்னு சொன்னதை கேட்டப்போ எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்தது தெரியுமா? அவரு எனக்கு சப்போர்ட் பண்ணி பேசுவாருன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல அத்தை. ஆனா நான் நினைச்சேன், அது நடந்துருச்சு. ஆனா அத்தை, ஏதோ ஒரு கோவத்துல வாய் வார்த்தைக்கு கூட அவர் அப்படி சொல்லிருக்கலாம்ல. வாய் வார்த்தைக்காக சொன்னாலும் மனசுல இருந்து தானே அவன் சொன்னா. இப்போ உனக்கு அவன் என்ன நினைக்கிறான்னு தெரிஞ்சிருச்சு. உங்க 2 பேருக்குள்ள இருக்கிற சண்டை முடிஞ்சு போச்சு. நீயும் அவனும் சந்தோஷமா உங்க வாழ்க்கைய ஆரம்பிக்கலாம். அட போங்க அத்தை. காலையில எழுந்து அம்மா உன்னை வேலை வச்சதுனாலதான் அந்த மாதிரி சொன்ன, எனக்கு ஒன்னும் உன் மேல பாசம்லாம் இல்லைன்னு சொன்னாலும் சொல்லுவாரு. எனக்கு தெரிஞ்சு சொல்ல மாட்டான் தான் நினைக்கிறேன். நீங்க வேணா பாருங்க, அவர் அப்படிதான் சொல்லுவாரு. அப்படி ஏதாச்சும் மாத்தி பேசுனா அப்புறம் உனக்கு இதுக்கு மேல ஏதாவது பெரிய வேலை கொடுக்க வேண்டியதுதான். போங்க அத்தை. என்ன சிவா, எதுக்கு டிடெக்டர்லாம் வச்சிருக்க? ஏன் இங்க எல்லாரையும் வெளியில போக சொன்ன? இல்ல நம்ம வீட்ல பேசுற விஷயம் வெளி ஆளுங்களுக்கு தெரியுதுன்னா அப்ப இங்க இருக்கிற யாரோ ஒருத்தர் தான் எனக்கு தோணுது. ஆனா நம்ம வீட்ல இருந்து யாருமே சொல்லாம எப்படி வெளி ஆளுங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்? ஒண்ணு மைக் இல்ல கேமரா வச்சிருந்தா தான் தெரிஞ்சுக்க முடியும். அதான் வீட்ல எங்கேயாச்சும் மைக் இல்ல கேமரா இருக்கான்னு செக் பண்ணேன். நம்ம வீட்ல எப்படி அதெல்லாம் வைக்க முடியும்? எதுவுமே வைக்காம எப்படி நியூஸ் வெளியே போகும்? ஒரு வாட்டி செக் பண்ணி பார்க்கறது நல்லது தானே? எனக்கும் அந்த டவுட் இருந்துச்சு சிவா. நானும் சக்தியும் பேசின விஷயம் எப்படி வெளியில போயிருக்கும், அது எப்படி அன்னைக்கு தெரிஞ்சிருக்கும்னு நான் யோசிச்சேன். சரி, நம்ம வீட்ல யார் அதை பண்ணாங்கன்னு திரும்ப கேட்டு ஏதாவது பிரச்சனை வந்துருமோன்னு தான் நான் அமைதியா இருந்துட்டேன். இப்போ நீயும் நானும் பேசின விஷயம் வெளியில போயிருக்கு. அப்போ வீட்ல தான் ஏதாவது பண்ணிருக்கணும். நீ நல்லா தேடி பாத்தியா? கம்ப்ளீட்டா தேடிட்டேன் அத்தை, எங்கேயுமே இல்லை. கொஞ்ச நாள்ல எல்லாமே வித்தியாசமா நடந்துட்டு இருக்கு. புதுசா யாரும் நம்மள டார்கெட் பண்ற மாதிரி இருக்கு. கண்டிப்பா இது சப்தகிரி கிடையாது. பிசினஸ் எதிரின்னா பிசினஸ்ல மட்டும்தான் கை வைப்பாங்க. ஆனா இது அதையும் தாண்டி ஏதோ ஒரு உறவா இருக்குமோன்னு தோணுது. நமக்கு நிறைய விஷயம் நடந்ததுனால நம்ம யாரை பார்த்தாலுமே தப்பானவங்க மாதிரி தான் தோணும். ஆமா ருத்ரா, மஞ்சக்காமால இருக்கிறவனுக்கு பாக்குற இடம்லாம் மஞ்சளா தெரியற மாதிரி ஒரு வாட்டி சந்தேகம் மனசுக்குள்ள வந்துட்டா பாக்குற எல்லாத்தையும் அதே பார்வையில தான் பாப்பான். இப்படிலாம் நடக்கணும் தான் எல்லாத்தையும் பண்ணிருக்காங்க. சிவா, யார் என்ன சதி செஞ்சாலும் இந்த ருத்ராவை வீழ்த்த முடியாது. சிவா, நீ வா, நாம ராபின் டெண்டருக்கு கோட் பண்றத பத்தி பேசுவோம். நம்ம வேலையை ஒழுங்கா பண்ணுவோம். அதை மீறி ஏதாவது நடந்துச்சுன்னா பாத்துக்கலாம். நாம நம்ம எதிரிங்களுக்கு தகுந்த மாதிரி மாறிக்க வேண்டியதுதான். இத்தனை வருஷத்துல நான் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். நீ வா சிவா. சரி வா போலாம். அப்பா, ஹே, எங்க என்னடி நின்னுட்டு இருக்க? மைக் இல்ல கேமரா இருக்காமா? நீ மம்மி கிட்ட நல்ல பேர் எடுக்கதான் நடிக்கிறேன்னு அதை வச்சு கண்டுபிடிச்சிருவாங்க. நான் எதுக்குங்க நடிக்கணும்? ஹே,
உடனே மம்மி தான் எல்லாமே, பாதம் பட்ட இடத்துல பூ வைப்பேன்னு பேசுவியே. ஹே, இங்க நிக்காத, ஃபர்ஸ்ட் கிளம்பு. அனிதா, இப்ப எதுக்கு நீ அவளை திட்டின? அத்தை, அவளெல்லாம் பார்த்தாலே எனக்கு திட்டணும் போலதான் இருக்கு. ஏன் மருமகளே, மைக்கு கேமராலாம் இருக்குன்னு சொல்றான். நாம பிளான் பண்ற விஷயமும் வெளியில வந்திருக்குமோ? நாம என்னத்த பிளான் பண்ணோம்? ஷோ அனிதா, சக்தி எழுதின மாதிரி ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி நாம லெட்டர் எழுதி வச்சோம். அத்தை, எல்லாம் சிவா கைக்கு போயிடுச்சுல்ல, நாம சேஃப் தான். இருந்தாலும் நாம கவனமா இருக்கணும் மருமகளே. சரிங்க அத்தை, வாங்க. அத்த, ராபின் சாரோட கம்பெனி பிஸ்னஸ் பிளான்ஸு, நம்ம கோட் பண்ண போகிற கம்பெனியோட டோட்டல் வேல்யூ எல்லாமே இதில் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் ஒரு முறை பார்த்துருங்க. அடுத்து எவ்வளோ கோட் பண்ணலான்னு நான் 3 அமௌண்ட் போட்டு வச்சுருக்கேன். அது பாருங்கள், உங்களுக்கு ஓகேன்னா நம்ம அதே கோட் பண்ணிடலாம். இது ஓகே தான். ஆனா நீ கலெக்ட் பண்ணிருக்கிற டீடைல்ஸ் எல்லாரும் கலெக்ட் பண்ணிருப்பாங்கல்ல. ராபினுக்கு ஜார்ஜியால பெரிய பிசினஸ் இருக்கு. அவருக்கு இந்தியால பிசினஸ் பண்ணணும்னு ரொம்ப நாள்ல ஆசைன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அவருக்கு நாம மந்த்லி இவ்ளோ டிரான்சாக்ஷன் பண்ணுவோன்னு ஒரு அமௌண்ட் கோட் பண்ணலாம். ஆனா அது கரெக்டான அமௌண்டா இருக்கணும். இந்த கான்ட்ராக்டால நமக்கு லாபம் வரணும்னு எதிர்பார்க்க வேண்டாம். ஏன்னா அவார்டு போனதுனால நிறைய லாஸ் ஆக போகுதுன்னு எனக்கு தெரியும். அட்லீஸ்ட் அந்த லாஸை நாம சரி பண்ணணும்னா நாம கோட் பண்ற அமௌண்ட்டை பார்த்து ராபின் இம்ப்ரெஸ் ஆகி அந்த கான்ட்ராக்டை நமக்கு கொடுக்கணும். சரிங்க அத்தை. இதோட வேல்யூவை பொறுத்து நீ எவ்வளவு கோட் பண்ணலான்னு முடிவு பண்ணிருக்க? 90 or 85 lakhs அத்தை. லாஸ்டா 80 lakhs வரைக்கும் பண்ணலாம். ஆனா 80 lakhsனா நமக்கு எதுவும் பெருசா லாபம் வராது. அப்போ 80 lakhsக்கே பண்ணிடு சிவா. லாபத்தை விட நம்ம கைக்கு இந்த கான்ட்ராக்ட் கிடைக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். இல்ல, ஏதாவது மெட்டீரியல்ஸை இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் பண்றப்போ அப்போ ப்ராப்ளம் வந்துருச்சுன்னா பெரிய லாஸ் ஆயிடும். அட்லீஸ்ட் 85க்காவது பண்ணாதான் நம்ம டேலி பண்ண முடியும். இல்ல சிவா, இதுல அத்தை, உங்க கையில தான் மைக் செட் பண்ணி இவ்வளவு நாளா நம்மளோட எல்லா டீட்டெயில்ஸையும் எடுத்துட்டு இருக்காங்க. எப்படி சிவா? தெரியல அத்தை. இப்ப நம்ம என்ன பேசினாலும் அவங்க கேட்டுக்கிட்டு தான் இருப்பாங்க. இப்ப என்ன சிவா பண்றது? அத்தை, நாளைக்கு நம்ம கோட் பண்ற அமௌண்ட் 75 lakhs. அதை நான் பார்த்துக்கிறேன். இப்போ நான் உங்ககிட்ட 80 lakhsன்னு சொல்றேன். நீங்க ஓகே சொல்லியிருக்கீங்க. அதை யார் 79க்கு கோட் பண்றாங்கன்னு பார்த்துட்டு உங்க கையில யார் மைக் வச்சிருக்காங்கன்னு கண்டுபிடிச்சிடலாம். நீங்க சொன்ன மாதிரி 80 lakhsக்கு கோட் பண்ணி நான் ஃபைலை ரெடி பண்ணிடுறேன் அத்தை. ஆனால் ராபின் சாரை மீட் பண்ணுற வரைக்கும் நீங்கள் யாருக்கிட்டையும் எதுவும் பேச வேண்டாம்.
அத்தா உடம்புல எந்த தைரியத்துல மைக் வச்சிருப்பானுங்க? சார் ஐயோ சக்தி, உன் மேல பட்டுருச்சா? சாரி சக்தி, நான் ஏதோ ஒரு கோவத்துல அப்படி கை வீசிட்டேன். சாரி. பரவாயில்ல விடுங்க. என்ன சார் தனியா நின்னு புலம்பிட்டு இருக்கீங்க? உண்மையாவே லூஸ் ஆயிட்டீங்க போல. இன்னும் நான் அந்த ஸ்டேஜுக்கெல்லாம் போகல. அப்போ பாதி பைத்தியமா சார்? அது எப்படி இந்த பொண்ணுங்களுக்கு மட்டும் தனி பவர் இருக்குமோ? நாங்க ஜாலியா பேசணும்னு நினைக்கும் போது பிஸி ஆயிடுப்பாங்க, அதே வேற ஏதாவது டென்ஷன்ல இருக்கும்போது ஜாலியா பேசணும்பாங்க. அப்ப நான் வந்தது தப்புன்னு சொல்றீங்களா? சரி நான் போறேன். சக்தி சக்தி, நான் அப்படி சொல்லல. நீ என் கூட இல்லைன்னா எனக்கு இருக்கிற டென்ஷன் இன்னும் அதிகமாயிடும். என்ன சார் ஆச்சு? எதுக்கு டென்ஷனா இருக்கீங்க? மைக்கை கண்டுபிடிக்க வீடு முழுக்க தேடணும்ல. ஆமா சார். அந்த மைக் எங்க இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு. எங்க சார் இருந்துச்சு? ருத்ராத்த கையில. என்ன சார் சொல்றீங்க? அம்மாவோட கையிலயா? ஆமா சக்தி. அத்தை என்ன பண்றாங்க, யார் கூட பேசுறாங்கங்கறத கேட்க அவங்க உடம்புல மைக் செட் பண்ணி ஒட்டி கேட்டுட்டு இருக்காங்க. அப்ப போய் எடுக்க வேண்டியதானே சார்? இல்ல சக்தி, மைக் வச்சவங்க யாருன்னு நமக்கு தெரியணும். அதனால தான் ஒரு பிளான் பண்ணியிருக்கோம். நாளைக்கு ராபின் கூட ஒரு மீட்டிங் இருக்கு. அவரோட கம்பெனியை டெண்டர் விட போறார். அதுக்கான ஃபைல்ஸை நானும் அத்தையும் ரெடி பண்ணிட்டோம். அத்தையும் நானும் பேசும்போது 80 lakhs கோட் பண்றதை பத்தி பேசியிருக்கோம். ஆனால் நாங்கள் 75 lakhs தான் கோட் பண்ண போறோம். மைக் வச்சவன் கண்டிப்பா 80 lakhs நினைச்சுக்கிட்டு 79 or 78 lakhs கோட் பண்ணி ஃபைலை கொண்டு வருவான். அப்பயே அவனை நாங்கள் அங்க வச்சு பிடிச்சிருவோம். அப்போ அது வரைக்கும் அம்மா உடம்புல தான் இருக்குமா சார்? ஆமா சக்தி. ராபின் கூட மீட்டிங் முடிஞ்ச உடனே ஹாஸ்பிட்டல் போய் ரிமூவ் பண்ணிடலாம். ஆனா இப்போ அது பிரச்சனை இல்லை. நாளைக்கு ஃபைல் பண்றாங்களா இல்லையான்னு பார்க்கணும். இதனால அம்மாக்கு எந்த பிரச்சனையும் வராதுல்ல சார்? அம்மா யார்கிட்ட பேசினாலும் என்ன பேசினாலும் அவங்க கேட்டுக்கிட்டே இருப்பாங்கல்ல? ஆமா சக்தி. நானும் அத்தையும் டாக்டர் சத்யநாராயணாவை பார்த்துருந்தோம்னா இது இன்னும் கொஞ்சம் முன்னாடியே தெரிஞ்சிருக்கும். அதையும் போக விடாம பண்ணிட்டாங்க. இப்போ தெரிஞ்சிருச்சுல, நாளைக்கு எடுத்துருவீங்கல்ல? எடுத்துடலாம். அம்மாக்கு எவ்வளவு பிரச்சனை கொடுத்திருக்காங்க. இதனால கம்பெனியை மூட வச்சிருக்காங்க. டாக்டரை போய் பார்க்க விடாம பண்ணிருக்காங்க. அம்மா என்ன இந்து அம்மாவை ஃபாலோ பண்ண சொன்னதை அவங்க கிட்ட போட்டு கொடுத்து குடும்பத்துல சண்டை வர வச்சிருக்காங்க. இப்போ அவார்டு வாங்க விடாம பண்ணிருக்காங்க. அத்தா யாரையும் தப்பா கூட பேசினது கிடையாது. எவன் மைக் வச்சான கண்டுபிடிச்சு என் கிட்ட கூட்டிட்டு வாங்க சார். அவனை ஏன் கையால 2 அடி அடிச்சாதான் எனக்கு அவன் மேல இருக்கிற கோவம் போகும். உனக்கு இருக்கிற கோவத்தை விட எனக்கு அதிகமா இருக்கு. இன்னைக்கு ஒரு நாள் தானே, விடிஞ்சா அவன் யாருன்னு தெரிஞ்சிட போகுது. அம்மா இன்னைக்காச்சும் நிம்மதியா தூங்குவாங்க. நானும் நிம்மதியா தூங்குவேன் சக்தி. என் மனசுல இருக்கிறத யாருக்கிட்ட சொல்றதுன்னு தெரியாம நான் கவலையில இருந்தேன். நீ வந்ததால அந்த கவலை போயிடுச்சு. ஒரு ஆண் ரொம்ப கஷ்டத்துல இருக்கும்போது அவனுக்கு தேவையான மெடிசன் என்ன தெரியுமா? நம்ம மேல உண்மையா அன்பு செலுத்துறவங்களோட 5 நிமிஷம் உரையாடல் தான். அது அம்மாவா இருக்கலாம், இல்ல மனைவியா இருக்கலாம், இல்ல ஒரு ஃப்ரெண்டாவோ தங்கச்சியாவோ இருக்கலாம். எனக்கு நீ இருக்க. உன் கூட பேசினதுக்கு அப்புறம் தான் என் மனசே லேசா இருக்கு. சார், நான் என் வீட்டுக்கு போறேன். டைம் ஆயிடுச்சு. நீங்க நிம்மதியா தூங்குங்க. நாளைக்கு பார்க்கலாம். இந்த டெண்டர் ரொம்ப முக்கியம் சிவா. ஃபைல்ஸ் எல்லாம் சரியா தானே இருக்கு? அத்த, நேற்று நம்ம பேசின அமௌண்ட்டுக்கு தான் நான் இதில் கோட் பண்ணியிருக்கேன். இதுல எந்த தப்பும் நடந்துடக்கூடாது சிவா. கண்டிப்பாக நடக்காது அத்த. நாம கோட் பண்ணதை பார்த்து ராபின் என்ன சொல்ல போறாருன்னு தெரியல. யாரும் நம்மளை விட கம்மியா கோட் பண்ணியிருக்க கூடாது. எப்படியும் நமக்கு தான் அத்தை கொடுப்பாரு. நம்மளை விட கம்மியா யாருமே பண்ணியிருக்க மாட்டாங்க. சாரி மேடம், வேற ஒரு மீட்டிங் அட்டெண்ட் பண்ணதுனால கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. பரவாயில்ல, நாங்களே இப்பதான் வந்தோம். ஓ சார், கம்பெனி டெண்டருக்கான அமௌண்ட் கொட்டேஷனை நான் எடுத்துட்டு வந்திருக்கேன், பாருங்க. தேங்க்ஸ்.
75 lakhsக்கு பண்ணியிருக்கீங்க. வாவ், வெரி இம்ப்ரெசிவ். இவ்வளோ கம்மியா ஒரு பெஸ்ட் கொட்டேஷன் வரும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. ஏன்னா அதோட வேல்யூ 75 lakhs தான். அதை கரெக்டாக ஃபைன் பண்ணியிருக்கீங்க. ஆல்மோஸ்ட் 79 lakhs வரைக்கும் ஒருத்தர் கோட் பண்ணியிருந்தாங்க. உங்களை பார்க்க வரதுக்கு முன்னாடி அவங்கள தான் மீட் பண்ணிட்டு வரேன். அவங்க தான் கம்மியாக கோட் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தேன். நீங்கள் அதை விட கம்மியாக கோட் பண்ணியிருக்கீங்க. நாம நேற்று நைட்டு 80 lakhsன்னு பேசினதை நம்பி யாரோ 79க்கு கோட் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு கொடுக்கலான்னு நினச்சிட்டு வந்தேன். ஆனால் உங்களோட ஃபைல்ஸ் எல்லாம் பார்க்கும்போது இந்த டெண்டரை உங்களுக்கு கொடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். உங்க பிசினஸ் பிளான்ஸும் நல்லா இருக்கு. உங்க கூட பிசினஸ் பண்றதுல கண்டிப்பா எனக்கும் நிறைய லாபம் கிடைக்கும். ரொம்ப தேங்க்ஸ் ராபின். எங்களுக்கு இந்த டெண்டர் கிடைச்சே ஆகணுங்கிற கட்டாயத்துல இருந்தோம். இவ்வளோ கம்மியா பண்ணியிருக்கீங்க. பெஸ்ட் ப்ரொஃபைல், பெஸ்ட் பிளான்னு எல்லாமே பெஸ்டா வச்சிருக்கீங்க. கண்டிப்பா இந்த டெண்டர் உங்களுக்கு தான் கிடைக்கும். டோன்ட் வரி. தேங்க்யூ சார். அப்போ நாங்க வரோம் ராபின். ஓகே, வாங்க அத்தை. அத்தை, இதெல்லாம் எப்படி? நல்லபடியா டெண்டர் நமக்கு கிடைச்சிருச்சு. நாம கோயிலுக்கு போயிட்டு அப்புறமா வீட்டுக்கு போலாம். நீ போய் கார் எடு. நைட்டு பேசினதை வச்சு அந்த அமௌண்ட்டை விட கம்மியா கோட் பண்ணது யாருன்னு கண்டுபிடிச்சிட்டா போதும். என் உடம்புக்குள்ள சிப்ப வச்சு ஒட்டு கேட்கறது யாருன்னு தெரிஞ்சிரும். இதை நான் சும்மாவே விட போறதில்ல. அத்தை, இங்கே இருங்க. நான் டாக்டர்கிட்ட மறுபடியும் ஆப்ரேஷன் பற்றி பேசிட்டு வரேன். நான் உள்ளே போய் உங்களுக்கு ஃபோன் ரிங் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நீங்கள் வாங்க. பேஷண்ட்டுக்கு ஸ்கேன் ஹலோ பண்ணியா டாக்டர். ஹாய் சிவா. நேற்று நான் சொன்னேனே ஞாபகம் இருக்குல்ல? நல்ல ஞாபகம் இருக்கு டாக்டர், மறுபடியும் சொல்கிறேன், அது கரெக்டாக கைக்குள்ளே தான் இருக்கு. அந்த மைக்குக்கு முன்னாடி நீங்களோ இல்லை நர்ஸோ கத்தி எடுங்க, அந்த மைக் எடுக்கணும், ஆப்ரேஷன் பண்ணணும்னு எதுவும் பேசிடாம பார்த்துக்கோங்க. ஆபரேஷன் பண்ண போற என் டீம் கிட்ட நான் இதை பத்தி எதுவுமே சொல்லல. டோன்ட் வரி. தேங்க்யூ டாக்டர். வாங்க. வணக்கம். அத்தை, உள்ள போலாமா? வாங்க. சரி. டாக்டர், எஸ், என்னாச்சு? அத்தைக்கு ஒன்றும் இல்லைல்ல? நார்மல் தானே? டோன்ட் வரி சிவா. இப்போ உங்க அத்தைக்கு எந்த ப்ராப்ளமும் இல்ல. சேஃபா அவங்க உடம்புல இருந்த மைக்கை ரிமூவ் பண்ணியாச்சு. கையில ஸ்டிச் பண்ணிருக்கேன். தேங்க்யூ டாக்டர். தேங்க்யூ ஸோ மச். ஓகே டாக்டர், அது என்ன சிப்பு? ஹியூமன் மானிட்டர் பண்றதுக்கான சிப்பு தான் அது. ஃபாரின்ல நிறைய பேருங்க அந்த சிப்பை யூஸ் பண்றாங்க. ஆனா அத
அவங்களோட ஐடென்டிட்டிக்காக யூஸ் பண்றாங்க. நாம என்ன பண்றோம், என்ன பேசுறோம்னு நம்மள ஃபுல்லா மானிட்டர் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ உங்க அத்தைக்கு இதான் ப்ராப்ளம். ரீசெண்டா எங்கேயாவது ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருந்தீங்களா? எஸ் டாக்டர். அத்தை சுய நினைவில் இருக்கும்போது இந்த மைக்கை அவங்க கையில் செட் பண்ணியிருக்க முடியாது. ஸோ இதை ஹாஸ்பிட்டலில் வச்சு தான் பண்ணியிருக்கணும். சமீபத்தில் அத்தை மயக்கம் போட்டு விழுந்தாங்க. அப்போ ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் தான் எனக்கு இந்த மாதிரி எல்லா ப்ராப்ளமும் வந்துச்சு. ஏன் இப்படி நடக்குதுன்னு நான் ரொம்ப குழம்பி போயிருந்தேன். அப்போ தான் டிடெக்டரை வச்சு வீடு புறா தேடணும். எங்கேயுமே கிடைக்கல. அத்தை கிட்ட தற்செயல ஒர்க் விஷயமா பேசும்போது தான் அவங்க கையில் மைக் இருக்கிறதே கண்டுபிடிச்சேன். இதை யார் பண்ணியிருப்பாங்கன்னு கண்டுபிடிக்க தான் அவங்களுக்கு ட்ரீட் பண்ண அந்த டாக்டரை பார்க்கறதுக்காக போனோம். பட் அவர் ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டார். ஆனால் இப்போ இதை யார் வைக்க சொன்னா, எதுக்காக பண்றாங்கன்னு ஒண்ணுமே தெரியல டாக்டர். டோன்ட் வரி சிவா, இனிமே உங்க அத்தைக்கு எதுவும் ஆகாது. பட் கேர்ஃபுல்லா பாத்துக்கணும். தேங்க்யூ டாக்டர். தேங்க்யூ ஸோ மச். டேக் கேர். மேடம். ஷாம், என்னாச்சு ஷாம்? அந்த சிவா நம்ம பிளான் எல்லாம் கண்டுபிடிச்சிட்டான். இந்நேரம் அந்த டாக்டரையும் தேடி போயிருப்பான். அந்த டாக்டர் மட்டும் சிவா கையில கிடைச்சிட்டா அவனுக்கு பணம் கொடுத்து ருத்ரா உடம்புல சிப் வச்சதுல இருந்து நடந்த எல்லாத்துக்குமே நான் தான் காரணம் ருத்ராக்கு தெரிஞ்சிடும். நீங்க கவலைப்பட வேண்டாம் மேடம். அந்த டாக்டரை போட்டு தள்ள சொல்லி நம்ம ஆளுங்களை அனுப்பிட்டேன். சிவா அந்த டாக்டரை போய் பார்த்தாலும் டாக்டரோட பணத்தை தான் பார்க்க முடியும். சிவாவால எதுவுமே பண்ண முடியாது. கொஞ்ச நேரத்துல பயந்துட்டேன் ஷாம். ருத்ராவோட கம்பெனில சீல் வச்சது, டாக்டரை பார்க்க விடாம பண்ணது, அவார்ட்ல அவளோட பேர் வராம பண்ணது, இது எல்லாத்தையும் கூட அவ மன்னிச்சிடுவா. ஆனா இத வச்சு வீட்ல பிரச்சனை பண்ண வச்சோம் பாரு, அத மட்டும் அவ மன்னிக்கவே மாட்டா. அவளுக்கு பணம், பதவி, புகழ விட உறவு ரொம்ப முக்கியம்னு நினைப்பா. அதனாலதான் அவளோட நேரடியா மோதாம நட்பா பழகி அவளை அழிச்சிடணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். நாம ஒரு சின்ன தப்பு பண்ணாலும் அவ நம்மள அழிச்சிடுவா ஷாம். மேடம், நம்மளை பத்தி எந்த ஒரு தப்பான நியூஸும் ருத்ரா காதுக்கு போகாது. இங்க பாரு ஷாம், கடைசி வரைக்கும் அந்த ருத்ராவுக்கு அவளோட எதிரி யாருன்னே தெரியாம குழம்பி போய் நிக்கணும். நான் அவ கண்ணுக்கு எப்பவுமே ஆதிரா ரொம்ப நல்லவ, நடந்த பிரச்சனை எல்லாம் மறந்து என்ன மன்னிச்சிட்டான்னு மட்டும்தான் தெரியணும். உங்களுக்கு எதுவும் ஆகாத மாதிரி நான் பாத்துக்கிறேன் மேடம். மறைமுகமா இருந்து அந்த ருத்ராவை அணு அணுவா அழிக்கணும். ஒரு பிரச்சனை முடிஞ்சு நிம்மதி ஆகிறதுக்குள்ள அடுத்த பிரச்சனைய கொடுக்கணும். விட மாட்டேன். அந்த ருத்ராவை நிம்மதியா விட மாட்டேன். ஒரு நாள் விட மாட்டேன். அத்தை, உங்க கையில சிப்பு வச்சு பிசினஸ் விஷயமா நீங்க என்ன பேசுறீங்கன்னு வேவு பார்த்த அந்த நான்சென்ஸ் யாருன்னு தெரியலையே அத்தை. சரின்னு நம்ம டாக்டரையாவது பார்த்து உங்க கையில சிப்பை ஃபிக்ஸ் பண்ண சொன்னது யாருன்னு தெரிஞ்சுக்கலான்னு பார்த்தா அதுக்கும் வழி இல்லை. இனிமே இந்த எதிரி யாருன்னு நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது? இனிமே நம்ம எல்லா விஷயத்திலையும் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் அத்தை. நீ சொல்ற மாதிரி நம்ம என்னதான் கேர்ஃபுல்லா இருந்தாலும் கண்ணுக்கு தெரியாத எதிரிய சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம் சிவா. எந்த நேரத்துல என்ன பண்ணுவாங்கன்னே தெரியாது. இந்த புது சவாலையும் சமாளிச்சு பாப்போம். அவங்களால எத்தனை நாள் தான் மறைஞ்சுக்கிட்டே நமக்கு நெருக்கடி கொடுக்க முடியும்? என்னைக்காவது ஒரு நாள் அது யாருன்னு தெரியாமலா போயிடும். அப்ப பாத்துக்கலாம். மம்மி, எனக்கு தெரிஞ்சு நம்ம பிசினஸ் எதிரி சப்தகிரி தான் அதை பண்ணிருப்பான்னு தோணுது. அனிதா சொல்றது கரெக்ட் தான் ருத்ரா. நமக்கு பிசினஸ் எதிரினா சப்தகிரி மட்டும் தான் இருக்கான். அவன் நம்மளோட நேரடியா மோத முடியாம இப்படி கேடித்தனமா உன் கையில சிப்ப வச்சு பிசினஸ் சீக்ரெட் எல்லாம் தெரிஞ்சுக்கிறான். இல்லன்னு இதுக்கும் சப்தகிரிக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. இவ்ளோ உறுதியா உங்களால எப்படி மம்மி பேச முடியுது? நான் நல்லா விசாரிச்சிட்டேன்.
சப்தகிரிக்கு கிட்னி ஃபெயிலியர் ஆகி சிங்கப்பூர்ல ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கான். அவனோட மொத்த ஃபேமிலியும் அங்கதான் இருக்காங்க. அவன் ரிகவர் ஆகி வரதுக்கே 6 மாசம் ஆகும்னு சொன்னாங்க. அதனாலதான் உறுதியா சொல்றேன், இதுல அவனுக்கு தொடர்பு இல்ல. பாத்தியா ருத்ரா, அன்னைக்கு நீ என்ன சந்தேகப்பட்டது, நான் வீட்டை விட்டு போகணும்னு நினைச்சது, அதுக்கப்புறம் நான் தான் உனக்கு ஸ்லோ பாய்சன் கொடுத்தேன்னு நீ நினைச்சது, இப்படி என்ன சுத்தியே தான் உனக்கு சந்தேகம் இருந்துச்சு. ஆனா பிசினஸ் எதிரிங்க தான் பண்ணிருப்பாங்கன்னு நீ யோசிக்கவே இல்லைல்ல? அண்ணி, நான் எப்பவும் உங்களை சந்தேகப்பட்டதே இல்ல. நீங்க தான் நான் உங்களை சந்தேகப்பட்டதா தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. ப்ளீஸ் அண்ணி, இனிமே இப்படி எல்லாம் பேசாதீங்க. ஏ இந்து, உனக்கு எந்த நேரத்துல எதை பேசணும்னு தெரியாது. இப்ப எதுக்கு தேவையில்லாம அந்த பேச்சை எடுத்து ருத்ரா மனசை கஷ்டப்படுத்துற? உடனே உங்க தங்கச்சிக்கு வக்காலத்து வாங்க வந்துட்டீங்களா? ருத்ரா, உன் மனசை காயப்படுத்தணுங்கிறதுக்காக நான் சொல்லல. எனக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு தான் நான் சொல்றேன். நீ எதுவும் தப்பா எடுத்துக்காத. அம்மா, வணக்கம். வாங்க ஜோசியரே. வரம்மா. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, திடீர்னு நீங்களே வந்திருக்கீங்க. இவரை நான் தான் வர சொன்னேன் ருத்ரா. அப்படியா நீ? ஆமா ருத்ரா, நேத்து விளக்கேத்தும் போது விளக்கு அணைஞ்சு போச்சு, வாசல்ல இருந்த சாமி சிலை உடைஞ்சு போனது, இப்படி எல்லாமே தப்பு தப்பா நடக்குதேன்னு மனசுக்குள்ள ஒரு மாதிரி படபடப்பாவே இருந்துச்சு. அதனால ஜோசியரை கூப்பிட்டு எதனால இப்படி நடக்குது, ஏதாவது பரிகாரம் இருக்கான்னு சோழி போட்டு தெரிஞ்சுக்கலாம்னு நினைச்சுதான் இவர் வர சொன்னேன். நல்ல காரியம் தான் பண்ணிருக்கீங்க அண்ணி. நானே உங்ககிட்ட சொல்லணும்னு தான் நினைச்சேன், நீங்களே வர சொல்லிட்டீங்க. நம்ம குடும்பத்துல எந்த பிரச்சனையும் இல்லாம எல்லாரும் சந்தோஷமா இருக்கணுங்கிற அக்கறை உனக்கு இருக்கிற மாதிரி எனக்கும் இருக்கும்ல ருத்ரா. ஜோசியரே, ஆரம்பிச்சிடலாமா? ஆரம்பிச்சிடலாமா? அம்மா தாயே. பாத்தீங்களா அத்த, அந்த வேலைக்காரி என் மம்மி பக்கத்துல போய் நிக்கிறா பாத்தீங்களா? ஆமா மருமகளே, நான் பாத்துக்கிறேன். ஏய், அங்க என்ன பக்கத்துல போய் நிக்கிற? தள்ளி நில்லு. இருங்க. நீ எதுக்கு இப்ப அங்க போய் நின்னுட்டு இருக்க? அப்படியே மூஞ்சில குத்தனா மரியாதையா போயிடு, இல்ல பிரச்சனை பண்ணிடுவேன். போ. ஓம் சம்ஹாரி, ஓம்காரி, ஓம்கார நாயகியே. இந்த வீட்டுக்குள்ள நடக்க போற நல்லது கெட்டது, பாவ கணக்கு, புண்ணிய கணக்கு, போட வேண்டிய கணக்கு, புரியாத கணக்கு, எல்லா கணக்குகளையும் இந்த சக்தி வாய்ந்த பிரசன்ன சோழி மூலமா புள்ளி விவரமா சொல்லு தாயே. நீ சொல்ற வாக்கு இந்த குடும்பத்துக்கு நல்லதா முடியணுமா? இந்தாங்கம்மா, இந்த சோழிய உங்க கையால உருட்டி போடுங்க. என்ன ஜோசியரே, சோழியை என் கையால உருட்டி போட சொல்றீங்க? இது பிரசன்ன சோழிமா. பிரச்சனை இருக்கிற வீட்டோட ஆணி வேற யார் இருக்கிறாங்களோ அவங்க தான் இந்த சோழியை உருட்டி போடணும். அப்பதான் இது உங்களை கிரகிச்சு இருக்கிற உண்மையை பேசும். இந்தாங்கம்மா, உங்க குலதெய்வத்தை மனசுல வேண்டிக்கிட்டு சோழியை உருட்டி போடுங்கம்மா. கொடுங்க. சொன்னது ஞாபகம் இருக்குல்ல? கடவுளே, உருட்டி போடுற சோழி ருத்ராமாவுக்கு நல்லதே சொல்லணும், கெட்டது எதையும் சொல்லிடக்கூடாது. ஜோசியரே, சோழி என்ன சொல்லுது? சொல்றேம்மா, இன்னும் 2 முறை உருட்டுங்கம்மா.
என்ன ஜோசியரே அப்படி பாக்குறீங்க? 12 சோழியும் ரெட்டப்படையில விழுந்திருக்குமா. இந்த சோழியை பார்க்கும்போது பிரச்சனை இருக்குன்னு மட்டும் இல்ல, அதையும் தாண்டி என்ன ஜோசியரை தயங்குறீங்க? எதுவா இருந்தாலும் சொல்லுங்க. அதுக்காக தானே அத்தை உங்களை வர சொல்லிருக்காங்க. சொல்றேம்மா. திக்கு தெரியாத திசையில இவங்களை கட்டி இழுத்துட்டு போய் அலக்கழிக்கிறதுக்கு நெருப்பு கயிறு ஒண்ணு நீண்டு வந்துட்டு இருக்குமா. ஜீவனோட ஜோதியை எடுக்க காலம் காத்துக்கிட்டு இருக்கு. அந்த காலங்கிற காலன் இந்த ஜீவனை ருசிக்க உக்கிரமா காத்துக்கிட்டு இருக்கான். ஜோசியரே, ஊடகமா சொல்றீங்க, எதுவுமே புரியலங்கய்யா. புரியுற மாதிரி கொஞ்சம் சொல்லுங்கய்யா. சோழி உருட்டும் போது ரெட்டப்படையில விழுந்திருக்குமா. அப்படி ரெட்டப்படையில விழுந்தா இங்க பாருங்க, உத்தியோகத்துல இருக்கிறவங்களோட பதவிய பறிப்பான். அப்படி இல்லனா உயிரையும் எடுப்பான். இப்போ உங்களுக்கு இது பொல்லாத நேரம். இப்போ உங்களுக்கு பதவி போறதை விட உயிர் போற கண்டம் தான் இருக்கு. இல்ல ஜோசியரையா, இங்க ருத்ராமாக்கும் ஒண்ணுமே ஆகாது. அவங்களுக்கு எந்த ஆபத்தும் நெருங்கவே நெருங்காது. இது என்ன நானாமா சொல்றேன்? சோழி என்ன சொல்லுதோ அதைத்தாமா நான் சொல்றேன். ஜோசியரே, ருத்ராவுக்கு இப்படி ஒரு ஆபத்து இருக்குன்னு நீங்க சொன்னதும் எங்களுக்கு மனசெல்லாம் திக்கு திக்குன்னு இருக்கு. எவ்வளோ பெரிய கண்டத்துக்கும் நிச்சயமா பரிகாரம்னு ஒண்ணு இருக்கும்ல, அது என்னன்னு கொஞ்சம் சொல்லுங்க. அத உடனே பண்ணி நிவர்த்தி பண்ணிடலாம். என்ன பரிகாரம்னு சொல்லுங்க ஜோசியரே. இதுக்கு ஒரே ஒரு பரிகாரம் தாமா இருக்கு. அத சொல்லுங்க. நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிற கம்பெனி நிர்வாக பொறுப்பு எல்லாத்துல இருந்தும் விலகி இருக்கணும். அப்பதான் புதனோட பொல்லாத உயிர் பசியில இருந்து நீங்க தப்பிக்க முடியும். இதுதான் பரிகாரம். இது மட்டும்தான் பரிகாரம். காஃபி எடுத்துக்கோங்க. காஃபி. காஃபி. நான் தான் உன்னை சட்டை பண்ணிக்கவே இல்லைல்ல, அப்புறம் எதுக்கு காஃபி காஃபின்னு வந்து நீட்டிட்டு இருக்க? இதை எடுத்துட்டு போய் நீ பண்றதெல்லாம் யாருக்கு பிடிக்குமோ அவங்களுக்கு கொடு. எனக்கு தேவையில்லை. காலையில வந்து மூட் அவுட் பண்ணிக்கிட்டு என்ன நின்னுட்டு இருக்க? போ. மாமா, காஃபி எடுத்துக்கோங்க. அத்தை, காஃபி எடுத்துக்கோங்க. அருணுக்கு காஃபி கொடுத்துட்டியா? அவரு வேணான்னு சொல்லிட்டாரு. ஆஹா, என் மருமக போடுற காஃபில ஒரு தனி டேஸ்ட் இருக்கதான் செய்யுது. சரிம்மா, நீங்க வச்சிடு. திரும்பமா. அருண் என்னம்மா பண்றான்? வேலைக்கு கிளம்பிட்டு இருக்காரு. அருண், என்னம்மா? இங்க வா. எனக்கு ஆபீஸ் டைம் ஆயிட்டு இருக்கு. என்னன்னு சொல்லுங்க. இங்க வான்னு சொன்னேன். ஆமா, உன் மனசுல நீ என்னதான்டா நினைச்சிட்டு இருக்க? நீ பாட்டுக்கு வர போற, என்னால அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு பதில் சொல்ல முடியல தெரியுமா? என்னதாமா சொல்ல வர? நான் எப்பவும் போல வர்றேன் போறேன். இதுல அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு என்ன பிரச்சனை எனக்கு புரியல. பாத்தியம்மா உன் புருஷன் காமெடி பண்றத?
எனக்கெல்லாம் சுத்தமா சிரிப்பே வரல. உனக்கு? எனக்கும் தான் அத்தை. டேய், அவளை ஏன்டா முறைக்கிற? இப்ப என்னமா உன் பிரச்சனை? வேலைக்கு போறவனை கூப்பிட்டு வச்சு வம்பு பண்ணிட்டு இருக்கீங்க. வம்பு பண்றது நான் இல்ல, நீதான். நீ பாட்டுக்கு அவசர அவசரமா கல்யாணம் பண்ணி இந்த பொண்ணை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்ட. சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் யார் இந்த பொண்ணுன்னு என்கிட்ட கேக்குறாங்க. அவங்களுக்கெல்லாம் நான் என்ன பதில் சொல்றது? மத்தவங்க அப்படி கேக்குறது உங்க மனசுக்கு கஷ்டமா இருக்குன்னா இவள அவங்க வீட்டுக்கு அனுப்பி வச்சிருங்க. அட பாவி, நான் எவ்வளோ பெரிய பிளான் பண்ணி உன்னை அந்த வீட்டு மருமகன் ஆக்கியிருக்கேன். இப்படி அசால்ட்டா அந்த பொண்ணை அவங்க வீட்டுக்கு அனுப்பி விடுங்கிறானே. இவனுக்கெல்லாம் வாயிலேயே சூடு வைக்கணும். ராஸ்கல். அருண், உன்னோட கோவம் எனக்கு நல்லா புரியுது. அதுக்காக நீ இப்படி எல்லாம் பேசுறது ரொம்ப தப்பு. உனக்கும் ஒரு தங்கச்சி இருக்கா. அவளுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்தா நீ இப்படிதான் பேசுவியா? நடந்தது நடந்து போச்சு. நம்ம சொந்த பந்தங்களையும் அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களையும் கூப்பிட்டு சின்ன அளவுல ஒரு ரிசப்ஷன் மாதிரி வச்சுட்டா போதும். இவ இந்த வீட்டு மருமகன்னு முறையா எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். இத பண்ணிடலாம் அருண். இவ இந்த வீட்டு மருமகன்னு தெரியப்படுத்துறதுக்காக ரிசப்ஷன் வைக்கிறதெல்லாம் என்னால ஒத்துக்க முடியாது. இவளை அவங்க வீட்டுக்கு அனுப்புறதுக்கு வேணா சென்ட் ஆஃப் ரிசப்ஷன் ஒன்று வச்சுக்கலாம். அதுக்கு தயார்னா சொல்லுங்க, பண்ணலாம். கேட்டீங்களாங்க இவன் என்ன சொல்றான்னு? நீங்களும் அமைதியா வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க. இவனுக்கு திமிரு கூடி போச்சு. அதனாலதான் இப்படி பேசிட்டு இருக்கான். டேய், என்னடா முதலாளி அம்மா வீட்டு பொண்ணை கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்துட்டு இப்ப என்ன அந்த பொண்ணை பிடிக்கலங்கிற மாதிரி சீன் போட்டுட்டு இருக்க? பெரிய இவ மாதிரி அந்த பொண்ணை அவங்க வீட்டுக்கு அனுப்பிடலான்னு சொல்லிட்டு இருக்க? திவ்யா நம்ம வீட்டுக்கு வாழ வந்த மகாலட்சுமி. அந்த பொண்ணை கண்கலங்காம நல்லபடியா வச்சு காப்பாத்தணும். அதை புரிஞ்சுக்க. அதை விட்டு அந்த புள்ள மனசு நோக்கிற மாதிரி நடந்துக்கிட்ட அவ்வளவுதான். பாத்துக்க, அவன் பொண்டாட்டிங்கிறத உன் மனசுல ஆழமா பதிய வச்சுக்க. நானா இவளை கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்தேன்? இவ தானே என்னை ஏமாத்தி தாலி கட்ட வச்சுட்டா. முறை தவறி நடந்த அந்த கல்யாணத்துக்கு நான் ஏன் முக்கியத்துவம் தரணும்? திவ்யா, என்ன எல்லாரும் ஒரு மாதிரி இறுக்கமா நிக்கிறாங்க? என்னன்னு ஒன்னும் புரியலையே. அத்தா, என்ன ஆரம்பிங்க அத்தா. இப்ப பார். ருத்ரா, என்ன நீ ஜோசியர் சொன்னதை கேட்டதானே? எனக்கு என்னமோ பயமா இருக்கு ருத்ரா. ஆமா மம்மி, ஜோசியர் உங்க உயிருக்கே ஆபத்துன்னு சொல்லிட்டு போயிருக்காரு. அதை நினைச்சாதான் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மம்மி. அனிதா, கெட்ட நேரத்தை வாவான்னு நாம் என்ன விளக்கு வச்சு அழைக்கிறோம்? அதுவே வந்து பாதிப்பை ஏற்படுத்துறப்ப நாம என்ன செய்ய முடியும்? அது ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். ஓஹோ, ருத்ராமா உயிருக்கு ஆபத்துன்னு ஜோசியக்காரர் சொல்லிட்டு போயிட்டாரா? அந்த பிரச்சனை தான் ஓடிக்கிட்டு இருக்கா? ஏத்த இந்த ஜோசியம் சோழி உருட்டுறது இதெல்லாம் நீங்க நம்புறீங்களா? எனக்கு என்னமோ இதெல்லாம் வேஸ்ட்னு தோணுது. ருத்ராவோட இடத்துக்கு அனிதாவை கொண்டு வரலான்னு நாம ஒரு பிளான் பண்ணிட்டு இருக்கோம். இவன் என்ன இப்படி சொல்லிட்டு இருக்கான்? இந்த மாதிரி ஜோசியெல்லாம் பார்த்து மனசை போட்டு குழப்பிக்கிறதுக்கு பதிலா உட்காந்து தெளிவா அனலைஸ் பண்ணி இதெல்லாம் ஏன் வருது, எதுக்கு வருது, உங்க கையில சிப்பு வச்சது யாரு, அந்த ஆளை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு யோசிக்கலாம். அத்த, ஆனா ஜோசியத்துக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு அவசியம் இல்லையே. சிவா சார், உங்க பேச்சை மறுத்து பேசுறேன்னு என்ன தப்பா எடுத்துக்காதீங்க. ஜாதகம் ஜோசியெல்லாம் பொய் இல்லைங்க சார். அது உண்மையா இருக்கிறதுனாலதான் ஆதி காலத்துல இருந்து
இப்ப வரைக்கும் எல்லாருமே அதை நம்புறாங்க. சொல்றது அப்படியே நடக்கவும் செய்யுது. அதனால அதை சாதாரணமா எடுத்துக்க கூடாது. இந்த வேலைக்காரிய நமக்கு பிடிக்கலனாலும் ஆனா இவ இப்ப பேசுறது நமக்கு சாதகமா தான் இருக்கு. சக்தி, யாரோ கண்ணுக்கு தெரியாத எதிரியால அவனால வரப்போற ஆபத்தை ஜோசியத்துல எப்படி சொல்ல முடியும்? கண்ணுக்கு தெரியாத எதையும் ஒரு கண்டம் தான் சார். அது மட்டும் இல்ல, நம்ம வீட்ல விளக்கேத்துறப்போ விளக்கு அணைஞ்சிருக்கு, வாசல்ல சாமி சிலை உடைஞ்சிருக்கு. இதெல்லாம் கெட்டதுக்கான அறிகுறி தான் சார். இதெல்லாம் ஏன் நடக்குதுன்னு கேக்குறதுக்கு தானே ஜோசியம் பார்த்தப்ப தானே ருத்ராமாக்கு இப்படி ஆபத்து இருக்குன்னு சோழி கணிச்சு சொன்னாரு ஜோசியர். சார், இது ருத்ராமா உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம் சார். அதனால இதை கண்டிப்பா நம்பிதான் ஆகணும். அதில்ல சக்தி, நான் என்ன சொல்ல வரேன்னா, சிவா, வேலைக்காரியா இருந்தாலும் ஜாதகத்துல அவளுக்கு இருக்கிற அறிவும் தெளிவும் உனக்கு கொஞ்சம் கூட இல்ல. ஜோசியங்கிறது உண்மை. அதுல என்ன சொல்றாங்களோ அது அப்படியே நடக்கும். நீ கொஞ்சம் சும்மா இருக்கியா? மம்மி, உங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா நான் உயிரோடவே இருக்க மாட்டேன். அனிதா, அனிதா, என்ன சின்ன குழந்தை மாதிரி அழுதுட்டு இருக்க? அழாத. இல்ல மம்மி, எனக்கு எந்த பாதிப்பு வந்தாலும் பிரச்சனை இல்ல. ஆனா உங்களுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. எனக்கு எதுவும் ஆகாது. நீ அழாம அமைதியா இரு. ருத்ரா, ஜோசியர் ஆபத்து இருக்குன்னு சொல்லிட்டு போயிருக்காருல, கொஞ்சம் நீதாமா எச்சரிக்கையா இருக்கணும். நீங்க எல்லாரும் சேர்ந்து தேவையில்லாம அத்தை மனசை குழப்பிட்டு இருக்கீங்க. இல்ல சிவா, என்னை யாரும் குழப்பல. எல்லாரும் என் மேல இருக்கிற அக்கறையில தான் இப்படி பேசிட்டு இருக்காங்க. நானும் ஜோசியர் சொல்லிட்டு போனதை முழுசா நம்புறேன். எனக்கே இப்பெல்லாம் ஒரு மாதிரி டிப்ரெஷன் ஆகுது, ஆங்ஸைட்டியும் அதிகமா இருக்கு. அதனால கொஞ்ச நாள் நிர்வாக பொறுப்புல இருந்து விலகி இருந்தா நல்லதுன்னு தோணுது. அத என்ன சொல்றீங்க? ஆமா சிவா, எனக்கு மென்டலா கொஞ்சம் ரெஸ்ட் தேவைப்படுது. அதனால உனக்கு ஆட்சேபனை இல்லனா கொஞ்ச நாள் நம்ம போர்ட் ஆஃப் டைரக்டர் கிட்ட பேசி இந்த நிர்வாகத்தோட மொத்த பொறுப்பையும் அனிதா கிட்ட கொடுக்கலான்னு இருக்கேன். நீ என்ன சொல்ற சிவா? எனக்கு என்ன ஆட்சேபனை இருக்கு போது அத்தை? நீங்க என்ன முடிவெடுத்தாலும் எனக்கு அது சம்மதம் தான். கடவுளே, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என் பொண்ணு அனிதாவுக்கு ருத்ராமாவுடைய நிர்வாக பொறுப்பை எல்லாத்தையும் கொடுத்துட்டாங்க. என் பொண்ணு இப்ப முதலாளி ஆயிட்டா. கடவுளே, உனக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியலையே. அனிதா, இது வரைக்கும் நான் பாத்துக்கிட்டு இருந்த மொத்த பொறுப்பையும் நீதான் பாத்துக்க போற. அதுக்கு நீ தகுதியா இருப்பங்கிற நம்பிக்கையில தான் இதையெல்லாம் நான் உன்கிட்ட ஒப்படைக்கிறேன். நல்ல விதமா பாத்துக்க, சரியா? மம்மி, நான் கண்டிப்பா பாத்துப்பேன். ருத்ரா, புலிக்கு பிறந்தது பூனை ஆகுமா? என் மருமக நிர்வாக பொறுப்ப உன்னை விட சூப்பரா பாத்துப்பா. நீ வேணா பாரேன். ஐயோ, சந்தோஷத்துல என் உடம்பெல்லாம் சிலிர்க்குதே. ருத்ராமா தன்னுடைய எல்லா பொறுப்பு எல்லாத்தையும் என் பொண்ணு அனிதா மாட்டே ஒப்படைச்சிட்டாங்க. இனிமே ருத்ரா குரூப் ஆஃப் கம்பெனிஸுக்கு என் பொண்ணு அனிதா தான் சேர்மேன். ருத்ராவுக்கு கிடைச்ச அத்தனை மரியாதையும் என் பொண்ணுக்கும் கிடைக்கும்.
ரத்னம், அம்மா சொல்லுங்கம்மா. இப்ப நான் என் மம்மியோட பொறுப்புல வந்துட்டேன். உனக்கு தெரியும்ல? தெரியுமா? எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இன்னைக்கு காலையில கோயிலுக்கு போய் உங்க பேர்ல அர்ச்சனை பண்ணிட்டு வந்தம்மா. எனக்கு உன்கிட்ட பிடிச்சதே இந்த விசுவாசம் தான். இது நாள் வரைக்கும் என் மம்மிக்கு பர்சனல் டிரைவரா இருந்திருக்கேன். இன்னில இருந்து என்னோட பர்சனல் டிரைவரா நான் உன்னை அப்பாயின்மெண்ட் பண்றேன். அம்மா, என் வாழ்க்கையில எனக்கு கிடைச்ச பெரும் பாக்கியமா இதை கருதுறம்மா. ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. நன்றிங்கம்மா. நன்றியெல்லாம் இருக்கட்டும். நீ எனக்கு கார் ஓட்டுறது மட்டும் இல்ல, கொடை பிடிக்கிற வேலையும் நீ தான் செய்யணும். நான் கொடை பிடிக்கிறேமா உங்களுக்கு? டன். நான் உனக்கு கொடுத்த வேலைய நீ இப்போல இருந்து ஆரம்பிக்கலாம். சரிங்கம்மா. ரத்தனண்ணே, ரத்தனண்ணே, என்ன சில மாதிரி நிக்கிறாரு? என்னாச்சு இவருக்கு? ஏன் அசையாம நிக்கிறாரு? இவருக்கு என்ன ஆயிருக்கும்? ரத்தனண்ணே, என்னாச்சுன்னு அப்படியே சில மாதிரி நின்னுட்டு இருக்கீங்க? சண்முகம், இது ஒரு சில தியானம். இந்த தியானத்தை பண்ணா சந்தோஷத்துல அப்படியே மிதந்துகிட்டு இருப்பாங்க. அந்த சந்தோஷத்துல நான் மிதந்துட்டு இருந்தேன், நீ வந்து கெடுத்துட்ட. சாரிண்ணே, தெரியாம நான் உங்க சந்தோஷத்தை கெடுத்துட்டேன். நீங்க கண்டினியூ பண்ணுங்கண்ணே. எப்படி கண்டினியூ பண்ண முடியும்? அதான் நீ வந்து கெடுத்துட்டிய. வந்த வேலை முடிஞ்சதுல. போ. சரிங்கண்ணே. என்னம்மா இது? சின்ன குழந்தை மாதிரி அழுதுட்டு இருக்க? அவனை பத்தி தான் உனக்கு தெரியுமே. உங்க 2 பேரையும் ஒன்னா சேர்த்து வைக்கணும்னு தான் நானும் முயற்சி பண்றேன். அதுக்காக தான் இந்த ரிசப்ஷன் ஐடியாவை கூட பண்ணேன். ஆனா இந்த புத்தி கெட்ட பையன் இப்படி சொல்லிட்டு போறான். இதெல்லாம் நீ மனசுல வச்சுக்காதம்மா. உனக்கு நான் இருக்கேன். தைரியமா இருடா. என்னம்மா நீ? நான் இவ்ளோ சொல்லியும் நீ திரும்ப திரும்ப அழுதுகிட்டே இருந்தா எனக்கு கஷ்டமா இருக்காதா? நான் என்ன அருணை ஏமாத்திய அத்தை கல்யாணம் பண்ண? ஆபரேஷன் பண்ணாலும் பொழைக்கிறது கஷ்டம் தானே டாக்டர் சொன்னாரு. அதனாலதான் அப்போ நான் உயிரா நினைச்ச அருணோட மனைவியா சாகணும்னு நினைச்சேன். அவரை நான் தாலி கட்ட சொன்னேன். அந்த டாக்டர் சொன்னது பொய்ன்னு எனக்கே அப்புறம் தான் தெரியும். இதுல ஏன் தப்பு என்ன இருக்கு? ஒன்னெல்லாம் குத்தம் சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லம்மா. எல்லாம் சூழ்நிலை தான் காரணம். நீ வருத்தப்படாத. கட்டின புருஷன் முகம் கொடுத்து பேசாம எப்பவும் வெறுப்போட நடந்துகிட்டா ஒரு பொண்ணா என் மனசு வேதனைப்படதானே செய்யும் அத்தை. சின்ன வருத்தம் இருக்கதான் செய்யும். இப்ப அவனுக்கு பிரச்சனை என்னன்னா, அவன் வேலை பார்த்த இடத்துல இந்த கல்யாணத்தினால அவனோட பேரு கெட்டு போச்சேன்ற வருத்தம் தான். வேற ஒண்ணும் இல்லம்மா. நீ வேணா பாரு, கூடிய சீக்கிரமே உன்னை நல்ல விதமா புரிஞ்சுக்கிட்டு சந்தோஷமா உன் கூட அருண் குடும்பம் நடத்துவான். அது வரைக்கும் உனக்கு அத்தைக்கு அத்தையா, அம்மாவுக்கு அம்மாவா நான் இருக்கேன். அவனை எப்படி வழிக்கு கொண்டு வரதுன்னு எனக்கு தெரியும். நீ கவலைப்படாம இருமா. குட் மார்னிங் மேடம். மேடம், கம்பெனியோட புது சேர்மனா பொறுப்பேற்றிருக்கீங்க. கங்க்ராட்ஸ் மேடம். தேங்க்யூ. இந்தாங்க மேடம். கங்க்ராச்சுலேஷன்ஸ் மேடம். தேங்க்யூ. கங்க்ராச்சுலேஷன்ஸ் மேம். வெல்கம் மேம். கங்க்ராட்ஸ் மேம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ. கங்க்ராச்சுலேஷன்ஸ் மேம். ஹே, என்ன பழக்கம் இது? கை கொடுக்கறதெல்லாம்
ஆஃப்டர் ஆல் ஒரு ஸ்டாஃப் நீ சேர்மனுக்கு கை கொடுப்பியா? எனக்கெல்லாம் ஹேண்ட் ஷேக் பண்ணணும்னா அவங்க எனக்கு ஈக்குவலா இருக்கணும். சாரி மேம். ஜஸ்ட் கங்க்ராச்சுலேஷன் சொல்லிட்டு கும்பிடுறது மட்டும்தான் உன் வேலை. அண்டர்ஸ்டாண்ட்? சாரி மேம். கங்க்ராச்சுலேஷன்ஸ் மேம். தேங்க்யூ. கங்க்ராட்ஸ் மேம். சாரி மம்மி. இந்த சேர்மன் சேர்ல உட்காரணுன்றதுக்காக உங்ககிட்ட நான் பொய் சொல்ல வச்சுட்டேன். எனக்கு சேர்மன் போஸ்ட் கொடுங்கன்னு உங்ககிட்ட நேரடியா கேட்டு பார்த்தேன். அதுக்கு நான் படிப்படியா எக்ஸ்பீரியன்ஸா ட்ரைனிங் பண்ணிட்டு தான் இந்த போஸ்டிங்கே வர முடியும்னு சொல்லிட்டேங்க. ஆனா எனக்கு தெரியும், ஆல்ரெடி ஐ ஹாவ் குட் நாலேஜ் இன் திஸ் பிஸ்னஸ். இதுல என்னோட திறமை உங்களுக்கு புரிய வைக்கதான் ஜோசியத்துல ஒரு கேம் ஆடி இந்த சேர்மன் போஸ்டிங்கே வந்தேன். நீங்க கம்பீரமா உட்கார்ந்துட்டு இருந்த சேர்ல அதே கம்பீரத்தோட இப்போ நான் உட்கார போறேன். இதுக்குதான் நீ ஆசைப்பட்ட. நீ ஆசைப்பட்ட இடத்துலயே இப்போ உட்கார்ந்துருக்க. You're really great, Anita. மேடம் கம்மிங் மேடம். சொல்லுங்க, என்ன விஷயம்? மேடம், நான் நம்ம கம்பெனியோட பர்ச்சேசிங் டிபார்ட்மெண்ட் மேனேஜர் மேடம். ஸ்டாப். இப்போ நீங்க என்ன சொன்னீங்க? அதை திரும்பி ரிப்பீட் பண்ணுங்க. நான் நம்ம கம்பெனியோட பர்ச்சேசிங் டிபார்ட்மெண்ட் மேனேஜர்னு சொன்னேன் மேடம். நீங்க சொன்னதுல ஒரு பெரிய திருத்தம் இருக்கு. நம்ம கம்பெனியோட பர்ச்சேசிங் டிபார்ட்மெண்ட் மேனேஜர்னு சொன்னீங்கல்ல, இது உன் கம்பெனி இல்ல, ஏன் கம்பெனி. இனிமே என்கிட்ட சொல்றப்போ நான் உங்க கம்பெனியோட மேனேஜர் தான் சொல்லணும். காட் இட்? ஓகே மேடம். இப்ப சொல்லுங்க, என்ன விஷயம்? பர்ச்சேசிங் டிபார்ட்மெண்ட் சம்பந்தமான முக்கியமான ஃபைல்ஸ் கொண்டு வந்திருக்கேன் மேடம். இதை பார்த்துட்டு சைன் பண்ணிட்டீங்கன்னா நான் எடுத்துட்டு போயிடுவேன் மேடம். இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் யாரு எப்படி என்ன ஏதுன்னு ஃபுல்லா அப்சர்வ் பண்ணிட்டு தான் சைன் பண்ண முடியும். வச்சுட்டு உங்க வேலையை பாருங்க. சரிங்க மேடம். மேடம், நீங்க? நான் நம்ம கம்பெனியோட சாரி மேடம், உங்க கம்பெனியோட அக்கவுண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் மேனேஜர் மேடம். அது சம்பந்தமான ஃபைல்ஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன் மேடம். உங்களுக்கும் என்ன தனியா சொல்லணுமா? வச்சுட்டு போய் வேலையை பாருங்க. ஓகே மேடம். May I come in, ma'am? Yes, come in. Hey, Shiva. நீ உள்ள வர்றதுக்கு ஏன் பெர்மிஷன் கேக்குற? பர்மிஷன் கேட்காம ஏன் உள்ள வந்தேன்னு சேர்மன் கோவப்பட்டா என்ன பண்றது? அதான். சிவா, நீ மத்தவங்கள எனக்கு ஒண்ணா. We are equal, Shiva. So, you don't need to ask any permission. Okay? Okay. Anyway, you take over as a new chairman of Rudra Group of Company. My best wishes, Annie. என்ன பண்ண? இல்ல சிவா, சும்மா உன்னோட ஸ்ட்ரென்த் செக் பண்ண. அப்புறம் அனி,
நீ எந்த ஃபைலில் சைன் பண்ணுறதா இருந்தாலும் ஒன்ஸ் ஃபுல்லாக கோ த்ரூ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சைன் பண்ண, ஓகேவா? சிவா, இதெல்லாம் ரொம்ப பேசிக்கான விஷயம் சிவா. இதெல்லாம் நீ சொல்லிதான் எனக்கு தெரியணுமா? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். எனக்கு தெரியும் அனிதா, யூ ஆர் அ வெரி குட் டேலண்டட். இருந்தாலும் உன்னை விட எனக்கு பிஸ்னஸில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, அதனால தான் சொன்னேன். எனிவே கீப் இட் அப். ஏதாவது டவுட்னா எனக்கு கால் பண்ணு. ஓகே சிவா. சிவா, என்ன நீ? இல்ல, இந்த சேர்ல நான் உட்கார்ந்து இருக்கிறது அழகா கம்பீரமா இருக்குல்ல? இந்த சேர் எப்பவும் ருத்ராத்துக்கு தான் அழகாவும் கம்பீரமாவும் இருக்கும். இங்க வந்து அத்தை முன்னாடி நின்னாலே ஒரு பாசிட்டிவ் வைப் இருக்கும். அவங்க இடத்துல என்னால யாரையும் யோசிச்சு பார்க்க முடியாது அனிதா, அது நீயா இருந்தாலும் சரி. இருந்தாலும் அவங்களோட இடத்துல அவங்க பொண்ணு உட்கார வச்சிருக்காங்க, அதனால எனக்கு ஹாப்பி தான். சரி, நான் வரேன். அந்த பொண்ணு சக்தி சொன்ன வீட்டுல தான் தேவதாசன் இருந்திருக்காரு. ருத்ராவோட டிரைவர் ரத்னம் தான் அவரை கார்ல ஏத்தி அனுப்பியிருக்காருங்கிறத சிசிடிவி ஃபுட்டேஜ்ல நம்ம பார்த்தோம்ல. ரத்னம் அவரை எங்க அனுப்பியிருக்காருன்றத விசாரிச்சு பார்த்ததுல தேவதாசன் காசி ராமேஸ்வரம் போறதுக்கு கார் வாடகைக்கு வேணும்னு கேட்டதாவும், ரத்னம் டிரைவருங்கிறதுனால அவனுக்கு தெரிஞ்ச இன்னொரு டிரைவர் கூட அனுப்பி வச்சதாவும் இன்னொரு ஆள் சொன்னான். இப்ப காசி ராமேஸ்வரம்னு அலைஞ்சு தேவதாசனை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தான் தெரியல. அப்புறம் நான் தற்கொலை பண்ணிக்கிட்டதுக்கு அப்புறம் நானும் ருத்ராவும் பிரிய வேண்டியதாயிருச்சு. தப்பு என் மேல இல்லைன்னு ருத்ராவுக்கு புரிய வைக்கிறதுக்கு ஒரு நல்ல சான்ஸ் கிடைச்சிருக்குன்னு நினைச்சேன். இப்ப அதுவும் கை நழுவி போயிருச்சு. நீ ஏன் இப்படி எல்லாம் யோசிக்கிற பூமி? சான்ஸ் கை நழுவி போச்சுன்னு எப்படி சொல்ற? அவரை கண்டுபிடிச்சிடலான்னு நம்பிக்கையோட இரு. அவர் நம்பரை ட்ராக் பண்ணிட்டு தான் இருக்கேன். இப்போ ஒரு போன் சுவிட்ச் ஆஃப்னு வருது. மறுபடியும் ஆன் ஆச்சுன்னா அவர் ராமேஸ்வரத்துல இருக்காரா காசில இருக்காரான்னு தெரிஞ்சிடும். நான் திரும்பவும் ருத்ராவோட சேருவனா மாட்டேனான்னு எனக்கே தெரியல. ஆனா ஒண்ணு, எப்படியாவது தேவதாசனை கண்டுபிடிச்சு நான் தப்பு பண்ணலைங்கிற விஷயத்த ருத்ராவுக்கு புரிய வச்சுட்டா அதுவே போதும் எனக்கு. ருத்ராவுக்கு உண்மையை புரிய வைக்கிறது மட்டும் இல்ல, அவங்களோடையும் உன் மகளோடையும் நீ சந்தோஷமா சேர்ந்து வாழதான் போற. தைரியமா இருடா. நானும் அந்த ஆசையை என் மனசு நிறைய சுமந்துக்கிட்டு தான் இருக்கேன். ஆனா காலம் என்ன பதில் வச்சிருக்குன்னு தான் தெரியல. டோன்ட் வரி பூமி, எல்லாம் நல்லதே நடக்கும். அதிகபட்சம் இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள தேவதாசன் எங்க இருக்காருன்னு ட்ராக் பண்ணி நான் கண்டுபிடிச்சிடறேன். ரொம்ப தேங்க்ஸ் ராகவா. உனக்கு நான் இருக்கேன், நீ எதுக்கும் கவலைப்படாத. நான் வரேன். சார், சார், சிவா சார். யார் இவன்? சின்னவனே பெரியவனேன்னு கத்திட்டு வருவானுங்களே, அந்த மாதிரி வரான். சார், எப்படி சார் இருக்கீங்க? சார், என்ன சார் அப்படி பாக்குறீங்க? சார், என்ன தெருளன் மட்டும் சொல்லிடாதீங்க சார், அப்ப நான் ரொம்ப வருத்தப்படுவேன். யோ, உன்னை எப்படியா மறக்க முடியும்? அப்பாடா, என்ன ஞாபகம் வச்சிருக்கீங்களே, அதுவே எனக்கு சந்தோஷம் சார். அது இருக்கட்டும், இப்ப என்ன விஷயமா வந்திருக்க? நம்ம வீட்ல ஃபங்க்ஷன் எதுவும் இல்லையே? உங்க வீட்ல ஃபங்க்ஷன் இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும் சார். இப்ப நான் கொண்டு வந்திருக்கிற கிஃப்ட பாத்தீங்கன்னா உங்க மனசுக்குள்ள ஆட்டோமேட்டிக்கா ஃபங்க்ஷன் மூடு வந்துரும் சார். யோ, என்னையா ஃபங்க்ஷன் மூடு அது இதுன்னு குழப்புற? அட, இத வாங்கி பிரிச்சு பாருங்க சார். உங்க குழப்பமெல்லாம் போய் மனசு பிரைட் ஆகி நீங்களும் ஹாப்பி ஆயிடுவீங்க சார். உங்களுக்காகவே ஸ்பெஷலா இந்த கிஃப்ட ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்கேன் சார். அப்படி என்ன ஸ்பெஷல் கிஃப்ட் இவன் அவனுக்கு கொடுக்க போறான்? வாங்கி பிரிச்சு பாருங்க சார். என்னையா இது? எனக்கு பர்த்டே கூட கிடையாதையா. உங்களுக்கு பிறந்தநாள் இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும் சார். ஆனா எனக்கு வயிறுன்னு ஒண்ணு இருக்கே. இப்ப ஆடி மாசம் வேற, கல்யாண காது குத்துன்னு எதுவுமே இல்ல. வாழ்க்கை ரொம்ப ரொம்ப ட்ரையா போகுது சார்.
அதான் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு கிஃப்ட்டை ரெடி பண்ணி கொண்டு வந்து ஒரு அமௌண்ட் ஆட்டே போட்டு போலான்னு வந்திருக்கேன். இட்ஸ் ரியலி இம்ப்ரெசிவ்யா. எனக்கு தெரியும் சார், உங்களுக்கு அவங்க மேல ஒரு இதுன்னு. எது? சக்தி சிவான்னு பேரை மாத்தி போட்டு எடுத்துட்டு வந்து கொடுத்தப்போ நீங்க ரொம்ப சந்தோஷப்பட்டீங்க. அதே மாதிரி உங்களை இன்னும் சந்தோஷப்படுத்தி பார்க்கணும்னு தான் இந்த போட்டோவையே ரெடி பண்ணி கொண்டு வந்தேன் சார். ரொம்ப தேங்க்ஸ்யா. இது மட்டும் இல்ல சார், உங்களுக்கு இன்னும் பல ஸ்பெஷல் ஐட்டங்கள் இருக்கு. ஐட்டமா? ஐட்டம்னா இது மாதிரி சார், இன்னும் இதே மாதிரி நிறைய கொடுக்குறேன் உங்களுக்கு. இப்போதைக்கு இந்த போட்டோவை பார்த்து என்ஜாய் பண்ணிக்கிட்டே இருப்பீங்களா? சிவா சார் ரொம்ப ஹாப்பியா இருப்பீங்க போலயே. நீ பெரிய வேலைக்காரன் தாயா. அதுக்காக உனக்கு அப்புறம் நீங்க ரொம்ப நல்லவர் சார். 1 2 3. ஐயோ ஐயோ வேணாம் சார், சார் வேணாம் சார், சொன்னா கேளுங்க சார், வேணாம் சார். என்னையா வேணா நீ ஏன் கை பிடிச்சிருக்கீங்க? தேங்க்யூ சார், உண்மையிலேயே நீங்க மகா பிரபு சார். அள்ளி கொடுத்துட்டீங்க சார். உங்ககிட்ட ஒரு ஸ்மால் ரிக்வெஸ்ட் சார். என்னையா? நீங்க சீக்கிரமே சக்தி மேடத்தை கல்யாணம் பண்ணணும், அதை நான் போட்டோ ஷூட் பண்ணணும். இதுதான் சார் என்னுடைய ஆசை. நான் போட்டோ ஷூட்டுக்கு பல ஐடியா யோசிச்சு வச்சிருக்கேன் சார். நீங்க வாயில தண்ணிய வச்சு அவங்க மூஞ்சில பொழிச்சுன்னு துப்ப, அவங்களும் வாயில தண்ணிய வச்சுக்கிட்டு உங்க மூஞ்சில பொழிச்சுன்னு துப்ப, இது கூட பரவாயில்ல சார். நீங்க அவங்கள அப்படியே அலைக்கா தூக்கி அப்படியே நடுக்கடல தூக்கிட்டு போய் டபக்குன்னு போட்டுருங்க சார். இந்த கையில அவங்கள பிடிச்சி கத்தியால சார் பண்ணிட்டு இருக்க. இந்த மாதிரிலாம் கிரியேட்டிவிட்டி ரொட்டி அதெல்லாம் நிறைய யோசிச்சு வச்சிருக்கேன் சார். நீ கிளம்பு சார். கிரியேட்டிவிட்டிலாம் ஓகேவா சார்? ஓயா சார். பிரேம் சார், சார் ஸ்லோ மோஷன் சார். சார் இன்னும் உங்களுக்காக நிறைய யோசிச்சு கொண்டு வரேன் சார். ஆனா பர்சன் மட்டும் ஃபுல்லா வச்சுக்கோங்க சார். சார் வரேன் சார். இவ்வளவு நாளா ஏகப்பட்ட பிளான் போட்டு காய நகர்த்திக்கிட்டு இருக்கேன். சிவா மனசுல இப்படி ஒரு எண்ணம் இருக்குன்னு தெரியாம போச்சு. சிவா சக்தியை கல்யாணம் பண்ணிட்டா என் பொண்ணு அனிதாவுடைய வாழ்க்கை கெட்டு போயிடும். சக்தி, நீ உயிரோடவே இருக்கக்கூடாது, இருக்கவே கூடாது. மருமகளே, இந்தா ஸ்வீட் சாப்பிடு. ருத்ரா குரூப் ஆஃப் கம்பெனியோட சேர்மனா ஆகியிருக்கிற என் மருமகளுக்கு இந்த அத்தையோட மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் அத்தை. நான் இந்த போஸ்டிங் வரதுக்கு நீங்க தான் முக்கியமான காரணமே. இதுக்காக ஏன் அத்தைக்கு நான் ஒரு ஸ்வீட் ஊட்டி விடுறேன். நான் உனக்கு என்ன மருமகளை பெருசா பண்ணிட்டேன்? இந்த ஆட்டத்துல மாஸ்டர் பிளானே நீதான். இந்த குடும்பத்துல அபசகுணமான விஷயம்லாம் நடந்துட்டு இருக்கிற இந்த நேரத்துல ஜோசியரை வர வச்சு நாம சொல்ற மாதிரி அவரை சொல்ல வச்சா ருத்ரா எந்த சந்தேகமும் இல்லாம அப்படியே நம்புவான்னு பிளான் பண்ண பாரு. அது வேற லெவல் மருமகளே. அது ஒர்க் அவுட் ஆகும்னு எனக்கு முன்னாடியே தெரியும் அத்தை. நம்ம காரியம் சாதிக்கிறதுக்கு கடவுள் நம்பிக்கையா இருந்தவங்கன்னா போதும். அவங்கள ஏமாத்துறது ரொம்ப ஈஸி. ஜோசியத்துல நாம விரும்புற மாதிரி ஒரு பொய் கொஞ்சமா கலந்தா போதும், அத அப்படியே நம்பிடுவாங்க. அதேதான் நான் மம்மி விஷயத்திலயும் பண்ணேன்.